ராமானுஜாய நமக. நான்காம் திருவாய்மொழி மூன்றாம் பத்திலே என்ற முறை மூன்றாம் திருவாய்மொழி ஒழிவில் காலமெல்லாம் என்கிற திருமந்திரார்த்த பாசுரத்தை நாம் ஓரளவுக்கு கற்றுத் தெளிந்தோம். இன்றைக்கு நான்காம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் பிரார்த்தனை செய்து கொண்டபடி, அதாவது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். முதல் 2 வரி, அதாவது நாம் எப்பொழுதும் எம்பெருமான் கூடவே இருந்து கொண்டு எல்லா காலத்திலும் எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் அவருக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டதற்கு இணங்க இறைவன் இந்த 10 பாசுரங்களில் தன்னுடைய சர்வாத்ம பாவத்தை காட்டுகிறான். சர்வாத்ம பாவம் என்றால் தான், அதாவது இறைவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி அத்தனை பொருளிலும் ஆத்மாவாக அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இயக்குகிறான் என்பதை சொல்லி, எம்பெருமான் நீ கைங்கரியத்திற்கு ஆசைப்பட்டதாலே நீ நான் எங்கும் இருக்கிறேன், விக்கிரகமாகவும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன். அதாவது ஒரு முக்கியமான விஷயம். சர்வாத்ம பாவத்தை காட்டிக்கொண்டதால அதனை அனுசரித்து ஆழ்வார் தன் சொற்களாலே பகவானுக்கு கைங்கரியம் செய்யலாம். அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு சில விஷயம் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குமோன்னு நினைக்கிறேன். சுரூபத்திற்கு தக்கவாறு கைங்கரியம், சேஷத்தோடு கூடிய சுரூபத்திற்கு தக்கவாறு கைங்கரியம், இதான் நம்முடைய குறிக்கோள். இது அதாவது மோஸ்ட் எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் என்னன்னாக்கா, சேஷத்தோடு கூடிய சுரூபம். சுரூபம்னா என்னுடைய இயல்பு, என்னுடைய தன்மை, எனக்கு இருக்கிற ஒரு சுபாவம், எனக்கு இருக்கிற நிலை. அந்த நிலை அடிப்படையில் சேஷத்துவமாக இருக்கணும். நான் அடிமை, பகவான் எழுமான் அப்படின்ற அந்த பேசிக், அந்த பேச மாற்றப்படாது. சேஷத்து சுரூபத்திற்கு தகுந்தாற்போல் கைங்கரியம். சுரூபத்துக்கு ஒரு கைங்கரியம். எளிமையாக சொல்றதுனாக்கா, ஒவ்வொருடைய இயல்பு, வாழ்க்கையுடைய அமைத்த முறை, எம்பெருமான் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒருவாறு அமைத்திருக்கனால அவரவர் சுபாவத்திற்கு ஏற்றவாறு அவர்களும் கைங்கரியம் பண்ணுவோம். வைரமும் தங்கமுமாக பகவானுக்கு நகைகளாக போட்டு மகிழ்வர்கள் இருக்கிறார்கள். திருமஞ்சனத்திலே பாலும் தயிருமாக கூட்டி பகவானை சேர்க்கிறது இருக்கிறார். அது ஒரு விதமான கைங்கரியம். அதை தவிர கோவில் கட்டுவது, கோவில்களை பராமரிப்பது, பகவானை கோவிலை சுமந்து கொண்டு வீதி வரம் வருவது, கோவில்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது, கோலம் போடுறது, காய்கறி நெருப்பு, இன்னும் பலவிதமான கைங்கரியங்கள். அதில் தான் 3 விதமாக பிரிச்சுடுறாங்க. மானசீக கைங்கரியம், வாசிக கைங்கரியம், செயல கைங்கரியம். வாசிக கைங்கரியம் அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்றது, மந்திரம் சொல்றது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் சில பேரால முடியும், இங்கெல்லாம் வளர முடியாது. ஆழ்வார் இப்ப என்ன செய்யறாருன்னா, சொற்களை கொண்டு அடிமை செய்யறாரு. சொற்கள் மாத்திரம் அடிமை செய்ய போருமோ அப்படின்னு அவரை கேட்டுக்கிறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இலை அகலப்படுத்தும் இத்தனை போக்கி, நம்பள்ளி சொல்றார், இலை அகலப்படுத்தும் இத்தனை போக்கி அவனும், அதாவது இலை அகலப்படுத்தும் இத்தனை போக்கின்னா
உணவு உண்ண இடப்பட்ட இலையை மிக பெரிதாக இட வேண்டும் என்கிற நினைவு. பெரிய இலையா போகும், பகவான் அதுக்கு அந்த இலையை மிக பெரிதாக போட்டு அவனும் அடிமை கொள்ள மாட்டான், இவரும் அடிமை செய்ய மாட்டார். உங்களுடைய அடிமையா இருக்கிறதில்லை, இவரும் உடனடியா அடிமை செய்யறதில்லை. அப்போ ஜனார்தனன் ஒன்றையும் விரும்புவதில்லை அப்படின்னு மகாபாரதத்தில் வருது. ஜனார்தனன் ஒன்றையும் விரும்புறதில்லை. நாம செய்யறோம், பகவானுக்கு விருப்பம்னு சொல்லாது. பகவான் ஒன்றையும் விரும்புவதில்லை. பாரதத்தில் இங்க எப்படி எளிய முறையில் ஆராதிக்க தகுந்தவன். நம்ம ஏற்கனவே பகவானை குணங்களை வாசிக்க முதல் பக்கத்தில் ஆராதிக்க எளியவன் அப்படின்னு வாக்கியம், ஒரு 10 பாசம் ஆராதனைக்கு எளியவன். அதே ஆழ்வார் இவரிடம் பெற்றது கொண்டு மன நிறைய பெறுவன் இறைவன். யார் என்ன அவளுக்கு என்ன பகுதியோ அதை கொடுக்குறா, அதை வாங்கிக்கிறோம், பகவான் வாங்கிக்கிறார், அதை திருப்தி அடையாது. ஆழ்வாருடைய பக்தி நன்றாக பகவான் அறிஞ்சிருந்தார். வாசகம் மட்டும் இல்லை, வெறும் அவருடைய பாசுரம் பாடக்கூடிய ஒரு திறமையோ அந்த சொல்லோ மட்டும் பகவானை இருக்கல, அதுக்குள்ள இருக்கிற அடியில் இருக்கிற பக்தி. நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், சின்சியரிட்டி இன் அப்ரோச் அப்படின்னு. அந்த சின்சியரிட்டி இன் அப்ரோச் அந்த அடி மனசுல இருந்து அடி வயிற்றுல இருந்து உணர்வுபூர்வமாக அந்த பாசுரங்களை பாடுறதுனால, அதாவது பக்திபூர்வமாக பாடுறதுனால அவர் ஏற்றுக்கிறார். என்னுடைய வாசகம் அவர் சொல்றார், ஆழ்வார் பாருங்க, புனையும் கன்னி எனது உடைய வாசகம் செய் மாலையே, வாசகம் செய் மாலையே, பிரபுத்திற்கேற்ற கைங்கரியம் வான் பட்டாடை அகுதே. ஆழ்வார் சொல்றார், நான் சொற்களால மாலை போடுறேன், அதுவே வானத்தையே பட்டாடையா போட்டு அவங்க போட்டதான் நினைச்சுக்கோ, வானத்தையே பட்டாடையா போட்டு நான் அப்படின்றார். ஆழ்வாரே பாட்டிருக்கார். அது வருது வேற ஒரு அர்த்தம் வருது. என்னும் இவருடைய சொல் அளவையே எல்லாமாக கொள்ளும் தன்மையானே இறைவன். இவருடைய சொல்லுடைய அளவை கொண்டே அதுவே எல்லாம் எல்லா கைங்கரியம் என்று பகவான் எடுத்துக்கிறான். எடுத்துண்டு ஏனென்றால் இவருடைய காதல் தானே ஆறாத காதலை என்றோ. எத்தனை பார்ப்போம் ஆற்றாமை, பிரிவாற்றாமையில் பகவான் தன்னை விராட்டியா நினைச்சு தாயா நினைச்சு பல இடத்துல கதறாரு. அந்த காதல், அந்த பக்தியினுடைய எல்லை பாசங்களாக வெளிப்படும் போது பகவான் அந்த உணர்வுபூர்வமான வாசக மாலையை கைங்கரியமாக இருக்கும். இறைவனின் குணங்களுக்கும் விபூதிக்கும் இவருக்கு வேற்றுமை இல்லை. இதுதான் வாசத்துல என்ன வருதுன்னா, குணங்கள் நிறைய அனுபவிச்சார். வரத்துவம் உயர்வு அதை அனுபவிச்சார். வடிவழகு அழகு அனுபவிச்சிருக்கார். ஆனா விபூதின்னு ஒன்று இருக்கு. ரூப குண விபூதி. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். அந்த உடையவன் பாருங்க, அதுக்கு உடைமை, அதுக்கு லீலா விபூதி. இந்த உலகம் நித்திய விபூதி சீதைங்கிடம் சொந்த உலகம். இந்த உலகம்னா இந்த உலகம் இல்லை, யூனிவர்ஸ். எல்லா உலகங்களுக்கும் நம்ம இந்த உலகம் சொல்றோம். அவ்வளவும் அவர் படைத்தது. சீதைகண்டம் அவர் இருக்கிற இடம். ரெண்டும் அந்த விபூதி அவன். அது மாத்திரமா, அந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பொருள்களும் அவனுடைய. அது மாத்திரம் இல்லை, உலகம் அவன்துன்னா உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பொருளும் அவன். ஆகவே குணங்களை அனுபவிச்சா மாதிரி இப்போது 10 பாசத்துல பகவானுடைய விபூதியை அனுபவிக்கிறார். பகவானுடைய உடமையை அனுபவிக்கிறார். உலகத்தில் இருக்கிற உடமையை அனுபவிக்கிறார். அதுதான் இந்த 10 பாசங்கள். இவருக்கு அவன் குணங்களுடன் விபூதியோடு வேற்றுமையற அனுபவிக்கப்படும் பொருளாகும் பயனன்றோ அப்படியென்றோ மயவர மயிலம் வலிற்று.
குணங்களையும் விபூதியையும் சமமாக அனுபவிக்கிறார். ஏனென்றால் பகவானுடைய குணங்கள் என்பது வேறு, அவருடைய விபூதி இப்படியெல்லாம் படைச்சிருக்காரே அப்படின்னு இந்த படைப்பை கண்டு நாம் பகவானை பார்க்கிறோம். படைப்பு மூலமாக அதுல ஒரு வார்த்தை வர பாருங்க. ஒன்றையே எல்லா அருமையுமாக கொள்ளும் தன்மையின் ஆதலாலும் சொற்களை கொண்டு செய்கிற அடிமையிலே இறங்கியவராய் மகாபாரதத்திலே பலோபதானம் செய்வாரை போன்று. என்ன அர்த்தம்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெருங்காற்றில் பழங்களை சேகரிப்பாரை போன்று. பெரிய காற்றடிக்கிறது, பெரிய தோப்பு இருக்கு, எல்லா விதமான பழங்கள் இருக்கு. நம்ம ஏதாவது பழம் சாப்பிடலாம்னு போறோம், பெரிய காற்றடிச்சு நல்ல பழங்கள்லாம் கொட்டுறது, அற்புதமான பல அழகான இனிமையான பழங்கள். இந்த பழம் சாப்பிடுவோமோ அந்த பழம் சாப்பிடாம ஓடுவோம் நம்ம. அப்படி எம்பெருமானுடைய விபூதி என்று இருக்க அது எங்கும் பரவி இருக்கு. அவருடைய ராஜ்யம் அவருடைய இதை சொல்லாமா, அந்த விபூதி அந்த சொல்லாமா, அதை சொல்லாமா, அதை சொல்லாமா, அதை சொல்லாமான்னு பகவானுடைய விபூதி எந்த விபூதி சொல்லலான்னு திணறாராம் ஆழ்வார் இந்த 10 மாசத்துல அப்படின்னு சொல்றார். ஆக இதெல்லாம் இதனால் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று தாம் பாதித்தபடியே அடிமை செய்ய தலை கட்டினார். அதாவது ஆழ்வார் போன்று கைங்கறி செய்கிறவர், அதாவது ஆழ்வார் போன்று கைங்கறி செய்யறவர்னா ஆசுரங்களை பக்தியுடன் பாடி கைங்கறி செய்கிறவர். அவருக்கு அவர் கேட்டுக்கொண்டபடி உன்னை எப்பவுமே உன்னை விட்டு நான் பிரியாம சொன்னதுக்காக இந்த 10 பாசங்களை பார்க்கணும். இதுல பகவானுக்கு ஒரு முக்கியமான பேர் உண்டு, அனந்தன்னு பேர் உண்டு. அனந்தன்னா அந்தமில்லாதவன் அர்த்தம், முடிவில்லாத. தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன். அதாவது இந்த தேசத்தில் இருப்பான், அந்த தேசத்தில் இருக்க மாட்டான் கிடையாது, எல்லா தேசம் இருப்பான். இந்த காலத்தில் இருப்பான், இந்த செஞ்சில் இருப்பான், செஞ்சில் இருக்க மாட்டான், அது கிடையாது. அவருக்கு எல்லா செஞ்சிலும் இருப்பான். இந்த வஸ்துவில் இருப்பான், அந்த வஸ்து இருக்க மாட்டான் கிடையாது, எல்லா வஸ்துவில் இருப்பான். அவர் தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன் இறைவன். அந்த இறைவனுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முக்கியமாக இந்த 10 பாசத்துல இந்த வஸ்து பரிச்சேதம் இல்லாததான் மெயினாக இங்கே பேசுறாரு. தேச கால பரிச்சேதம் இல்லை, இங்கே சொல்றாரு வஸ்து பரிச்சேதம். எல்லா வஸ்துலையும் பகவான் எப்படி இருப்பார் அதுதான் இங்கே சொல்றாரு. கால விசேஷம் தேச விசேஷம் வேற, இந்த வஸ்து இப்படி சொல்றாரு. அது எப்படி வருதுன்னா, முதல்ல நம்ம முதல் பாசத்துல 7ஆம் பாசத்துல வாஷ்யம் விளவிசும் வெறிவழி நீண்டிடம் மிகைமிசை பரல்பொருள் முழுவதுமாய் அவைவை தரும் உடல் விசை உயிர் என கறந்து எங்கும் பறந்துள்ளது. உடலிலே உயிர் எப்படி எல்லாருக்கும் பறந்திருக்கோ அதை போல இறைவன் எங்கும் பறந்துள்ளான். அந்த பாசனத்துக்கு விரிவுதான் இந்த 10 பாசனம். உடல் விசை உயிர் என உயிர் பறந்திருக்கும், அது மாதிரி பகவான் எங்கும் பறந்திருக்கிறான் என்பதை விரித்து கூறுவதுதான் அடுத்த 10 பாசனங்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் முன்னுரை. இந்த முன்னுரையை பேக்ரவுண்டை மனசில் வச்சுட்டு இந்த பாசங்களை அனுபவிக்கும். இந்த 10 பாசங்களுக்கு விசேஷம் என்னன்னு சொல்லிடுது. முதல் 9 பாசனம், 8 பாசனங்கள் வச்சுன்னா 9 பாசனம். 10ஆம் பாசனம் தத்துவம். எல்லாத்தையும் கொஞ்சம் தத்துவம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தத்துவம். 10ஆவது பாசனம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி முதல் பாசனமும் எப்பவுமே முதல் பாசனம். இது இந்த 10 பாசனங்கள் அனுசந்தானத்துக்கும் மிக முக்கியம். சொல்வதற்கும் ஒரு இனிமை, அர்த்தமும் இனிமை, பக்தி உணர்வும் உண்டாகக்கூடிய பாசனம். அதனால பாசனங்களை அனுசந்தானம் பண்ணணும். புக்கை வச்சிருந்தாலும் பண்ணலாம். புகழும் நல் ஒருவன் என்கோ பொறியில் சீர் பூமி என்கோ நிகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயு என்கோ நிகழும் ஆகாசம் என்கோ
நீர் சுடர் இரண்டும் என்கோ நிகழ்வியில் இவ்வனைத்தும் என்கோ கண்ணனை பூவுமாறே என்கோ என்பேனோ சொல்லாமோ அதுதான் என்கோ. பகவானை பார்த்து பஞ்சபூதங்கள் தெரியுது, அது ஒவ்வொரு மாற்றம் சொல்றது. அதுல முதல் வரி மாத்திரம் புகழும் நல் ஒருவன் என்கோ, அது மாத்திரம் குண அனுபவம். மீதி எல்லாம் பஞ்சபூதங்கள்ல பகவான் பரவேற்ற அனுபவம். புகழும் நல் ஒருவன் என்கோ இதுல 3 விதமான அர்த்தம் இருக்கு. முதல் லைனுக்கு உயர்வர உயர்நலம் முதல் இதுவரையில் நாம் அனுபவித்த குணங்களுடைய ஒரு சொல்லாக இந்த லைன் வந்துடுறது. அவர் அனுபவிச்ச குணங்கள் இருக்க அவ்வளவும் சேர்ந்து புகழும் நல் ஒருவன் என்போம், இவன் தான் அது அப்படின்னு அந்த குணங்கள் இருந்து. ரெண்டாவது இன்னொரு மாதிரி சொல்றதுனாக்கா ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் முதலியன. அதுக்கு நான் முன்னாடி சொல்லிருக்கேன். ஸ்ருதி அப்படின்னா வேதம், ஸ்மிருதினா சாஸ்திரம், இதிகாசம்னா அதுக்கப்புறம் வந்தது 2. ஸ்ருதினா வேதங்களை விளக்க வந்தவை சாஸ்திரங்கள், வேதங்களின் சாஸ்திரங்களை விளக்க வந்தவை இதிகாசங்கள். அவைகளும் புரியலன்னா 18 புராணம் கொடுக்குறோம். உலகம் என்ன செய்யறதான்னாக்கா கையெழுத்து கூப்பிடும் சிறப்புடைய உலகம் எம்பெருமானை கையெழுத்து கூப்பிடும். அப்படி ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத புருஷன் இல்லையோ அப்படின்னு புகழம்னா பகவான எம்பெருமானுடைய புகழ் எப்படின்னா அத்தனை வேத சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் எல்லாமே கையெழுத்து கும்பிடக்கூடிய எம்பெருமான், அப்பேற்பட்ட புகழுடையவன். 3வது இப்படி சொல்லலாம் அப்படின்னா புகழும் நல் ஒருவன் என்கோ அப்படின்னு சொல்லிடலாம், அல்லது புகழும் என்கோ அப்படின்லாம் தனித்தனியாக சொல்லலாம், அல்லது நல் என்கோ அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒருவன் என்கோ அப்படி சொன்னாலும் பொருத்தமா இருக்கும். தனித்தனியாக கூட்டி எல்லோராலும் நன்றாக புகழப்படுபவன் என்பேனோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லாமே, என்பேனோ சொல்லாம ஒன்ன அப்படின்னு பகவான் கேட்கிறார். உன்னை எப்படி சொல்லலாம் சரியான டிஸ்கிரிப்ஷனா இருக்கும் அப்படின்னு பகவானே கேட்கிறார். அவருக்கே நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு உதாரணம் ஆழ்வாருக்கு. இந்த நம்ம சாதாரண மனுஷனுக்கு பசியோட போற மனுஷனுக்கு ஒரு பழம் கிடைச்சா போறதுன்னா எங்க பழம் பழம் இருந்திருக்க இதை பழக்கலாம் அந்த பழக்கலாம் தெரியாத மாதிரி இதை சொல்றார். எதை சொல்லலாம் உன்னை பத்தி குணங்களை சொல்லிடுறார் முதல்ல. இனிமே வர்றதெல்லாம் குணங்களை சொல்லாமல் விபூதிகள் சொல்றாரு. முதல்ல ஸ்டார்ட் வித் பஞ்சபூதங்கள், 5 பூதங்கள். அதாவது குணத்தின் சேர்க்கையால் வந்த வேறுபட்ட சிறப்பினை சொல்லி குணங்களின் சேர்க்கையால் வந்த வேறு நலம் பகவானுக்கு குணங்களுக்கு நம்ம வித்தியாசம் என்னன்னாக்கா நமக்கு குணங்கள் ஜீன்லையோ அக்வயர்டாவே வருது. பகவானுக்கு குணங்களுக்கு சிறப்பு வந்தது காரணமே பகவானுடைய சிறப்பு தான் காரணம். குணங்களுக்கு ஏன் சிறப்பு வந்தது? பகவானோட சேர்ந்ததுனால காரணம். அதனால அதை முதல்ல என்ன சொல்லிடுறாரு. அப்புறம் விபரி சொல்றாரு. விபரி ஏன் அப்படி சொல்றாருனாக்கா இன்னொரு பாசம் பாருங்க, முடிச்சோதியோ முகச்சோதியோ, முடிச்சோதி மலர்ந்ததோ முகச்சோதி மலர்ந்ததுன்னு ஒரு மாதிரி அந்த மாதிரி சேர்த்து அனுபவிக்கும் போது குணங்களுடன் செல்வத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். செல்வம்னா விபூதி, விபூதி என்று செல்வம், உலகம் என்று செல்வம் தானே கிடைச்சிட்டாங்க. அதனால உலகம் செல்வத்தை உரியில் சீர் பூமி, பூமின்னா ஒருமைக்கு உதாரணம். பூமி அது ஒரு அடுத்தது திகழும் தன் பறவை, பறவைன்னா தண்ணீர். நீ தண்ணீரா, நீ பூமியா, வாயு நீ காற்றா, இல்ல திகழும் ஆகாசமா? அப்புறம் பூமி, அப்புறம் தீ, தீ ஒன்று, தீ, தீ இருக்கு பாருங்க. அது என்ன
சொல்றாருன்னா, தீனாலே குணம் என்னன்னா மேல் நோக்கி போகும். தீ மேல் நோக்கி போகும். அதெல்லாம் தீ. அப்படிப்பட்ட தீயா நீ? தீயா, தண்ணீரா, பூமியா, வாயுவா? 4 பூதம் ஆச்சா. கடைசியில மட்டும் திகழும் ஆகாசமா? திகழும் ஆகாசம் தான். எல்லாரும் மூச்சு விடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் உண்டாக்கி ஆகாசம், அதுவா நீ? ஏன்னாக்கா இந்த இடத்துல ஒன்று சொல்றேன், வியாக்கியாசம் இல்லாத விஷயம். ஏன் திகழும் ஆகாசம் என்னன்னாக்கா, மற்ற விஷயங்கள்லேருந்து சேகரிச்சு நான் சொல்றேன். ஆகாசம் என்பது முதல் படைக்கப்பட்டது பகவான். பஞ்சபூதங்கள்ல இந்த பஞ்சபூதங்களுக்கும் சோர்ஸ் என்னன்னா மூலப்பிரகிருதி, சோர்ஸ் மேட்டர். அதுதான் பகவான்ல பாடி இருக்கிறது மூலப்பிரகிருதி. அதிலிருந்து மூலப்பிரகிருதியிலிருந்து வர்றது தான் 5 பூதங்கள். முதல் படைக்கிச்சு ஆகாசம். இந்த ஆகாசம் தான் 50% ஸ்ட்ரென்த். இப்படி 4 சேர்ந்து 50% ஸ்ட்ரென்த். எல்லாம் அழிஞ்சா கூட ஆகாசம் அழியாது. அப்புறம் ஆகாசம் கடைசியில் அழியும். உடைய வருஷம் முதல்ல ஆகாசம் ஆகாசத்தை ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ ஈத்தர்னு சொல்றோம், ஈத்தர் சயின்ஸ் சொல்றோம். அது மாதிரி தி பவர் ஆஃப் காட் இஸ் சோ வாஸ்ட். ஆகாசம்னா ஸ்பேஸ். ஆகாசம்னா ஸ்கைல இருக்கணும். ஸ்பேஸ் கைக்குள்ள இருக்கிற ஆகாசம் தான். அதனால ஆகாசம் அதுதான் நிகழும் ஆகாசம் என்றார். எல்லாரும் மூச்சு விடுறதுன்னு எழுதுறார். பட் எல்லாம் ஆகாசம் ஸ்பீட் அதர் பூதம் ஆகக்கூடிய 5 பூதத்தையும் சொல்லி நான் சொல்றாருன்னா, இந்த ஆகாசமா, பூமியா, தண்ணீரா என்னன்னு தெரியலையே. நீர் சுடர் 2ம். அப்புறம் பாருங்க, நீர் சுடர் 2ம்னாக்கா நீ சந்திரனா சூரியனா? சந்திரன் சூரியர்களா? நீ 2க்கும் சேர்ந்துதா? நீர் கழிப்பை அளிக்கும் சூரியன், தாபத்தை ஆற்றப்படைத்த சந்திரன். சந்திரனா சூரியனா? நிகழ்வில் இவ்வளவையும் சரி, இதெல்லாம் இதுவாக கேட்டு கடைசியில் நிகழ்வில் இவ்வனைத்தும் எல்லாமே நீதானா? தனியா நீதானா? எல்லாமே நீதானா? இவ்வனைத்தும் என்பேனோ? எல்லாம் அவன் செல்வங்களாகையாலே கொள்ளத்தக்கவையே விடாமல் கண்ணனை கூறுமாறு. கண்ணனை சொல்லும் வகை, அதாவது கண்ணனை சொல்லும் வகைன்னா பகவானை அம்மாழ்வாருடைய ரெஃபரன்ஷியல் பேருக்கு கண்ணன் தான். பகவான் கண்ணன் தான். கண்ணனை சொல்லும் வகை, கண்ணனை சொல்லும் வகை பலதுதான் கண்ணனை சொல்லுவோம். விருப்பு இதுவும் கண்ணன் தான், வானம் இதுவும் கண்ணன், எல்லாம் கண்ணன் தான். பலதுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிற. இதுவா 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 அதுவா அதுவா இது நீங்க எது நீ அப்படிங்கிற எல்லாம் நீதானா? ஆகவே இப்படி இவர் பகவானை கண்ணனை கூவுமாறே அது மாதிரி சொல்லி போகிறேன். பாசுரத்துக்கு இவ்வளவுதான் சாரம். இது நீங்க ஞாபகம் சின்ன போகும். அதாவது பஞ்சபூதங்களை. அடுத்தது கூவுமாறு அறிய மாட்டேன். இது என்ன தெரியுமா? பஞ்சபூதங்களுடைய செயல்கள் இங்கே வரும். அந்த பஞ்சபூதங்கள் அந்த செயல்கள் தீங்கன்னா எரிக்கும். அது மாதிரி ஒரு இது வேலை இருக்கு இல்லையா? அந்த செயல்கள் இங்கே 5 தலைகள். கூவுமாறு அறிய மாட்டேன், குன்றங்கள் அனைத்தும் என்கோ, மேவுசீர் மாறி என்கோ, விலங்கு தாரகைகள் என்கோ. மாறின்னா மழை, விலங்கு தாரகைகள்னா நட்சத்திரங்கள். நட்சத்திரமா மழையா மலையா? நாவியல் கலைகள் என்கோ. 64 கலைகளா? ஞான நல் ஆவி என்கோ. ஞானத்தில் ஞானமா? ஞானத்தில் வரக்கூடிய ஒலியா? ஆவுசீர் கண்ணன் எம்மான், கங்கைய கண்ணனையே. கண்ணனை பார்த்து நீ அந்த 5 பூதங்களுடைய செயலாகிய இந்த 5 விஷயமா நீ கேட்கிறார். அதாவது மேற்கூறிய 5 பெரும் பூதங்களின் காரியங்களை முறையாக பேசுகிறார். அதாவது முதல் பாசுரம் காஸ், 2வது பாசுரம் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட். 5 பூதங்கள், 5 பூதங்களுடைய காரியங்கள். அதாவது கண்ணனால் எனக்கு தலைவனாய் இறைவனை சொல்லும் வகை அறிய மாட்டேன், அறிய மாட்டேன். எல்லா மலைகளும் என்பேனோ, மழை என்பேனோ, நட்சத்திரங்கள் என்பேனோ, 64 கலைகள் என்பேனோ, ஞானத்திற்கு காரணமான ஒலி என்பேனோ, யாது என்பேன்.
பாசுரம் மட்டும் அழைக்கும்படி அறிகின்றேனே, பாசுரம் சொல்லி அவன் அழைக்கும்படி என்னால் எனக்கு தெரியலையே அப்படின்னு. இங்கே ஆவி என்பது ஆகு பெயரால் ஒளியினை சொல்கிறது. ஞானல் ஆவி, ஆவின்னு அந்த இடத்துல ஒளின்னு அர்த்தம். ஞானத்தை பொழிந்து கொண்டதால் ஒளி இருப்பது. பரவசியல் கண்ணன், எல்லாரும் அறியப்பட்டவர், எங்கும் ஒக்க பரம்பின கல்யாண குணங்களை உடைய கிருஷ்ணன். பரவசிய கண்ணன் இருக்கு பாருங்க, பாவசிய கண்ணன். பாவசிய கண்ணன், பாவசிய கண்ணன்னாக்கா எல்லோராலும் அறியப்பட்டவர், எங்கும் மொக்க பரம்பின கல்யாணங்களை உடைய கிருஷ்ணன். மேவுசீர் மாறி என்று மேகத்தை சொன்னது திருநிறுத்து. அதாவது மாறி மேகம்னா மேகம் பகவானுக்கும் சொல்லலாம், மேகம் பகவானுடைய நிறத்தையும் ஒப்பிடலாம் அப்படிங்கிறது. ஆகவே 5 பூதங்களையும் சொல்லி அந்த செயல்களையும் சொல்லி இதுவா அதுவா கேட்கிறார். அப்புறம் 3வது பாடம், கங்கைய கண்ணன் என்கோ அவளை செவ்வாயன் என்கோ அங்கதர் அடியன் என்கோ அஞ்சன மன்னன் என்கோ எங்கதர் முடியன் என்கோ இதுமொரு மார்பன் என்கோ எங்கு சக்கரத்தன் என்கோ ஆதி மாணிக்கத்தையே பகவான் கிருஷ்ணன்றத இங்கே வந்த உடனே எங்கு சக்கரத்தன் என்கோ ஆதி மாணிக்கத்தில் அந்த காலத்திலேயே நல்ல மாணிக்கம் போலி மாணிக்கம் இருந்திருக்கு. மாணிக்கத்தை ஏமாற்றுவோம் மாணிக்கம். அது சாதி மாணிக்கம்னா இது ரியல் ஜெனியன் மாணிக்கம். எங்கு சக்கரத்தன் என்கோ எங்கு சக்கரத்தை வச்சுருங்கன்னு சொல்லலாமா, மாணிக்கம் சொல்லலாமா அப்படின்றது. அதில் என்னன்னாக்கா உலகமே உருவாய் நிறைந்ததோடு அசாதாரண விக்கிரகத்தை உடையவனாய் என்றதனோடு என்னன்னா முதல் 2 பாசத்தில் சொல்லிட்டு 3வது பாசத்தில் வித்தியாசம் இல்லாமல் இருக்கையாலே உலகமே உலகமான நிலையோடு அசாதாரண விக்கிரகத்தையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். என்னன்னாக்கா ஆழ்வாள் எல்லோருக்குமே பரத்துவம் சீதை குண்டம் பார்ப்பது எல்லாம் கூட எல்லாருக்கும் அனுபவிப்பது விக்கிரகாராதனை தான். அதாவது அச்சாவதாரமாக கோவில்களிலும் மதங்களிலும் வைத்து பூஜை செய்வேன். அதுதான் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, உலகமே இந்த விக்கிரகத்தை பார்த்தா இந்த உலகத்தை பார்க்கணும், உலகத்தை பார்த்தா இந்த விக்கிரகத்தை பார்க்கணும் அப்படின்றது ஒண்ணுதான். வித்தியாசம் இல்லாமல் எதுக்கு வித்தியாசமே கிடையாது. உலகமே உருவமான நிலையோடு சாதாரண விக்கிரகத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். விபூதி யோகம் சொல்லியும் திருவாய்மொழியில் இந்த திருவாய்மொழிக்கும் என்ன பேருன்னா விபூதி யோகம் பேர். விபூதி யோகம்னா பகவானுடைய படைப்புகளில் இருக்கிற விஷயங்களை சொல்லி பகவானை கேட்கும் விபூதி யோகம் சொல்லும். திருவாய்மொழியிலே அசாதாரணமான விக்கிரகத்தை சொல்வது ஏன் அதாவது விக்கிரகத்தை சொல்றாருனாக்கா இதுதான் காரணம். காரணம் என்னன்னா உலகமே உருவான நிலையோடு இருக்கிறதுனால விக்கிரகத்திற்கு வித்தியாசம் இல்லாததுனால அதனால சொல்றாரு அப்படின்றது. அப்புறம் கங்கைய கண்ணென்கோ என்ன அருமையாக சொல்றாங்க. உங்களுடைய விஷயங்கள் என்னன்னாக்கா வாசலுமே பூர்வம் அனுபவிக்கிறதுக்கு ஆனால் நல்லா அனுபவிக்கணும்னாக்கா அருமையாக அனுபவிக்கணும்னா இது இதாச்சு எப்படின்னா கங்கைய கண்ணென்கோ சேதனருடன் கலப்பது கண்வழியே என்றோ பக்தர்களோட பகவான் கலக்கிறது கண்ணுக்கு கண்ணு தான். கண்களை பற்றி வரைக்கும் உங்களுக்கு தெரியும். வில்லிதாசர் கதையும் தெரியும். வில்லிதாசர் ராமானுஜர் மனசம் ஆச்சு ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாயகனுடைய கண்ணை காமிச்சு தான் அப்படியே பக்தன் ஆக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, நார்மலாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். பகச்ச எடுத்தோடனே கண்ணு தான் சந்திக்கிறது. கண் சந்திக்கிறதா கண் நேத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். கண் தான் முக்கியம். அதனால சேதனுடன் கலப்பது கண்வழியே என்றோ அதனால எடுத்தோடனே பங்கைய கண்ணன் என்கோ இந்த கண்ணை சொல்றாரு. சேதனுடன் கலப்பது கண்ணு தம்முடன் முதல் உறவு பண்ணின கண்ணழகை சொல்கிறார். முதல் உறவு எப்படின்னா கண்ண வழியா. ஆகவே கண்ணழகை சொல்கிறார். அப்புறம் அவளும் செவ்வாய் என்கோ. சரி அது வேண்டாம், அவ்வளோ வாய் சொல்லாம
அனுபவிக்கிற விக்கிரகம் ஞாபகம் வச்சுக்கணும். பகவானுடைய விக்கிரகம் அவ்வளவா எங்கோ. அதாவது அந்த நோக்குக்கு தப்பினாலும் தப்பலாம், தப்ப ஒண்ணாது முறுவலை சொல்கிறது. அதாவது தப்பிச்சே நீ கண்ணு நீங்க மயங்கினா கூட பகவானுடைய புன்முறுவல் நான் மயங்கிதான் ஆகணும். அங்கதிர் அடியனென்கோ, அங்கதிர் அடியனென்கோ, நோக்குக்கும் புன்முறுவலுக்கும் மயங்கினவர்கள் விழற இடம் எதுன்னா அவருடைய திருவடிகள். கண்ணையும் திருமுறைகளையும் பார்த்து அந்த தொக்கம் கீழே வருது எதை பார்க்கலாம், திருவடிகள் தான். ஆகவே அந்த அழகிய திருவடிகள் அப்படின்றார். அஞ்சனம் மன்னன் அத்திருவடிகளிலே விழுந்தாருக்கு அனுபவிக்கக்கூடியதான வடிவை சொல்கிறது. வடிவு அஞ்சன மன்னன்னா மொத்த வடிவு. அப்படியே செங்கதிர் முடியன் இது பிரார்த்த விஷயத்தை அனுபவம் என்னும் இடத்தை காட்டுகிறது. செங்கதிர் முடியன், செங்கதிர் முடியன் திருவடிகள். திருவடிகளை வர்ணிச்சவர் உடனே திருமுடிக்கு போயிட்டார். செங்கதிர் முடியன் ஏசு திருமுடிக்கு போனார்னா அது பிராப்த விஷயம். பிராப்தம் வந்து திருமுடிதான். அடைவதற்கு தகுந்த விஷயத்தில் அனுபவம் என்னும் இடத்தை காட்டித் தருவது தலைவராம் தன்மை. அது எங்கன்னாக்கா பிரகாசமான திருமுடி என்றோ. ஆகவே கண்ணு, உருவல், திருவடி, திருமுடி. திருமரு மார்பன், மார்பன் என்றோ மார்பு கலர். ஏன்னா ஏன் மார்பு வரணும்? லட்சுமி சம்பந்தம் இருக்கிறார். லட்சுமி சம்பந்தனுடைய மார்பு, அதாவது திருமரு மார்பன். அப்புறம் ஆயுதங்கள் கொண்டார் சங்கு சக்கரத்தான். இது சேர்த்துக்கு என்ன வருமோ, இது இவ்வளோ வந்திருக்க, இவ்வளோ அழகா கண்ணு, வாய், திருவடிகள், திருமுடி, திருமார்பன், இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு அந்த ஆபத்து வராததுக்காக ஆயுதங்கள், பஞ்சாயுதங்கள், அதாவது சங்கு சக்கரம் முக்கியமானது என்று இடமில்லாத இடத்திலும் அச்சத்தாரையை ஐயங்கொள்கிற தெய்வத்தின் மேலே நிற்பவர்களின் வயிற்றறிச்சலை வகிப்பன திவ்ய ஆயுதங்கள் அல்லவோ. மார்பில் வாழ்கின்ற மங்கையின் பல்லாண்டு, அதேதானே வடிவாய் மார்பின் வாழ்கின்ற மங்கையின் பல்லாண்டு. பெரியார் சொல்லுறாரு இல்லையா, பல்லாண்டு பல்லாண்டுல ஏதான் சொல்றாங்க. சாதி மாணிக்கத்தையே அப்படின்னு கண்டுபிடிச்சு போலி அன்றியே சுத்தமற்றதாய் இயல்பாய் அமைந்த வடிவழகை உடையவன் அர்த்தம். சாதி மாணிக்கம்னா மாணிக்கம் வந்து இயல்பான போலி இல்லாத ஃபேக் இல்லாம சுத்தம் இல்லாத மாணிக்கம் சொல்லுவோம். அதுபோல இயற்கையான வடிவழகை உடையவன் இல்லையா அப்படின்னு முடிக்கிறது. சொல்லிட்டு அது 3ஆம் பாசத்துல அதில் வந்து பூதங்கள், அடுத்தது பூதங்களுடைய செயல்கள், அடுத்தது விக்கிரக ஆராதனை. 4வது ஆதி மாணிக்கம் என்போ, கவிகள் பொன் முத்தம் என்போ, ஆதிநல் வைரம் என்போ, கவிவில் சீர் விளக்கம் என்போ, ஆரியம் சோதி என்போ, ஆரியம் புடன் என்போ, ஆதுமில் காலத்து எந்தை அச்சுதன் அமலனையே. ஆதுமில் காலத்து தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு படிக்க புரியும், படிக்க பார்க்கணும். ஆதுமில் காலத்து என்னிடம் யாதொரு உபாயம் இல்லாத அந்த காலத்திலேயே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் 0 இருந்தால் கூட அந்த அச்சுதன், எந்தை அச்சுதன், என் தந்தையாகிய அச்சுதன், அச்சுதன் தான் அவனுக்கு தெரியும். அச்சுதன் தான் அர்த்தம் கைவிடாதுன்னு, நழுவ விடாதுன்னு அர்த்தம். அவனை அமரன் சுத்தன், அப்படியே அப்படிப்பட்டவன் இல்லை.
முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, ஆதும் இல் காலத்தில் எந்த இடத்தில் நம்மளையே சம்சார காலத்திலே தான் எந்தையான முறையை எனக்கு அறிவித்து பாதுகாத்து என்னிடம் ஒரு பிரயோஜனம் உண்டன்றியே என்ன ஒரு பிரயோஜனம் எதிர்பார்க்காமலேயே நிருஷேதுகுவாக தன் பேராக பாதுகாத்தவனை, நிருஷேதுகுவாக தன் பேராக தானாகவே எங்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட அவனா என்னை கூப்பிட்டு வச்சு பாதுகாத்தவன் அப்படின்னா ஆதிமில் காலத்து அப்படின்றது. அங்கே ஆதியம் புருடன் என்கோ, புருடன்னாக்கா பரமபுருஷன், புருடன்னா சாதா புருஷன் மட்டும் இல்லை, புருஷோத்தமன் பரமபுருஷன். தவிவு இல் சீர்னு ஒரு பாருங்க, என்னன்னா அழிவு இல்லாத சீர்னா குணங்கள். என்ன சொல்லுங்க, சீர்ன்ற வார்த்தை எங்க வருதோ குணங்கள்னு வச்சுக்கோ, கல்யாண குணங்கள், பகவான கல்யாணம். சீர்ந்த வார்த்தை அதான் குணங்களை குறிக்கும். இங்கே தவிவு இல் அப்படின்னா அழிவு இல்லாத கல்யாணங்களுடைய விளக்கம். அப்படிப்பட்டவன் சொல்லலாமா, வைரம்னு சொல்லலாமா? பொண்ணுன்னாக்கா சபிக்குள் ஒளி, பொண்ணும் ஒளின்னு அர்த்தம். முத்தம்னா நீர்மை, முத்துக்கள் சொல்றதா பொண்ணு சொல்றதா? முத்துக்கள் எதை குறிக்கிறதுனாக்கா நீர்மை குறிக்கும். பொண்ணு எதை குறிக்கணும்னா ஒளி குறிக்கும், பிரகாசம், ஷைனிங். ஆதி மாணிக்கம் என்கோ அப்படின்னு ஒவ்வொரு ஆபரணத்தையும் ஒவ்வொரு இதயத்தையும் விளக்கி சொல்லி என்னன்னு சொல்றது தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அது நம்மளையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிக்கிறார். அதாவது நான் முதல்ல சொன்னபடி பழங்களை எந்த பழத்தை குறைக்கி எந்த பழம் சாப்பிட தெரியாமல் திறந்துக்காரு, எல்லாமே நல்ல பழங்களாக இருக்கு அப்படின்ற ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிற மாதிரி எனக்கு உன்னை புகழ்ந்து பாராட்டு சொல்லிச்ச இந்த உலகம் பூரா ஒளிதாக இருக்கிறவங்க உலகத்தில் எந்த பாட்டு சொல்லி நான் அவனை ப்ரைஸ் பண்ண முடியும், எல்லாமே முக்கியமானதாக இருக்கேன். அமரன் என்போ அடியவர் வினைகளுக்கும் நச்சுமா மருந்தும் என்போ நலம் கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அரிசில் என்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ தனி என்கோ பால் என்கேனோ. பாருங்கள், இங்கு பூரா உணவு வகைகளும் மருந்துகளும் வந்துட்டு, மருந்து உணவு ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கும். பாசத்துல 4ஆம் பாசத்துல எழுதி வச்சிருக்காங்க. முக்கியமான உலகத்தில் பொருளுக்கெல்லாம் அவனை பிரிந்து இருத்தலோ தோன்றுதலோ அவன் இல்லாமல் இல்லை, இருக்க முடியாது. தோன்றுவதும் அவனால் எல்லா பொருளுக்குமே. கொஞ்சம் ஷார்ட் கிளாஸ் முக்கியமாக சொல்றேன். இது ஒன் ஆஃப் த டிஃபரன்சஸ் பிட்வீன் அத்வைதா அண்ட் விசிஷ்டாத்வைதா. பொருளே பகவான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது அத்வைதம். பொருளில் பகவான் உரைக்கிறான்னா அது விசிஷ்டாத்வைதம். பகவான் அதை படைத்து உட்புகுந்து அந்தரியாமையாக இருக்கிறான் அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதம். பொருளே பிரம்மம், பொருளே தெய்வம் அப்படின்னு சொன்னா அது அத்வைதம். இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்கா பிள்ளை சுவாமி, உலகம் பொய் என்பது மாயாவாதிகள் கூட்டு, அத்வைதிகள். உலகமே பொய். அவர்களுக்கு உலகம் பகவான் ரெண்டு கிடையாது. பகவான் தான் உலகம்.
அது மாதிரி ஆழ்வார் சொல்றாரு. நான் அப்படி அது இல்லைன்றதுக்காக சொல்றாரு. நம்மள சொல்றாரு என்னன்னா, இங்கு மாயாவாதிகள் போன்று விசேஷண அம்சத்தில் தாற்பயம் இன்றிக்கே இருக்கை அன்றிக்கே விசேஷண விசேஷண விசேஷங்கள், விசேஷம் வேற விசேஷனம் வேற. அதாவது விசேஷனம் உலகம், விசேஷம் அப்படின்னா இறைவன். உலகம் அப்படின்றது விசேஷனம், விசேஷம் அப்படின்னா இறைவன். இரண்டிலும் தாற்பயம் உண்டாயிருக்க செய்தே விசேஷ பிரதானாயிருப்பர் பகவான். அதாவது ஒரு பொருளே பகவான் இல்லாமல் அந்த இடத்துல எல்லா பொருள்களும் பிரகாரமாகவும் பகவான் பிரகாரியாகவும். சமஸ்கிருத வாக்கியம் தெரிஞ்சுக்கணும். பிரகாரின்னா தெரியும். பிரகாரின்னா பகவான் இருக்காரு, பகவான் எழுதியிருக்காரு. பிரகாரி அதான் பிரகாரி. சுத்தி போறமே அது பிரகாரம். ஆனா ரெண்டு ஸ்டேட் தான் நமக்கு கோயில். அது மாதிரி நம்மளுடைய உடலும் நம்ம மாத்திரம் இல்லை, பொருள் எல்லாமே ஒன்றா இருந்தாலும் பகவான் தான் பிரகாரி. பிரகாரம் ரெண்டு உண்டுன்ற பிரகாரம் உண்டு, பிரகாரியும் உண்டு. ஆனா எல்லாமே பிரகாரி தான். அதான் இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா பொருள்களும் பிரகாரமாகவும் தான் பிரகாரியாக இருப்பதும் இப்படியே சொல்கிறது இந்த வார்த்தைகள். அதுக்காக தான் இப்ப சொல்றாரு. விபூதியிலும் விபூதியோடு கூடிய செல்வத்தை உடையவனும் நல்ல காரியங்களை செய்ய முயற்சி செய்யும் பொருள்கள் எவை எவை உளவோ அவையெல்லாம் பகவத்கீதை கோட் பண்றார். நம்ம பகவத்கீதையோட பகவத்கீதையை அக்னி விஷ்ணு ரெண்டு பேரும் ஒத்துக்கலாம். பகவத்கீதை கோட் பண்றார். கீதையில 10வது அதிகாரத்தில் 46 சொல்றார். பகவான் சொல்றது இந்த விபூதியிலும் சொல்றது, விபூதியோடு கூடின செல்வத்தை உடையனவும் நல்ல காரியங்களை செய்ய முயற்சி செய்யும் பொருள்கள் எவை எவை உளவோ அவையெல்லாம் என் தேஜஸ்டின் ஒரு கூற்றிலிருந்து உண்டானவை என்று நீ அறிவாயாக. என்னுடைய உடம்பிலிருந்து ஒரு பகுதி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆஃப் மை பாடி அப்படின்னு எல்லாம் தனக்கு விபூதியாக இருந்தும் சிறப்புடைய சில பொருள்களை எடுத்து என்னுடைய விபூதி என்றென்றோ இறைவன் கூறுகிறான். அதுபோன்று இவரும் வேறுடைய மாணிக்கம் முதலான பொருள்கள் அவனுக்கு விபூதியாக இருக்கிறபடி அனுபவிக்கிறார். இவையெல்லாம் பொருள்கள் தான், இவையெல்லாம் முடிப்பெற்றது தான், இவையெல்லாம் பகவானுடைய ஒரு கூறுள்ள ஒரு சின்ன பகுதி. காரிய மீமாம்சிகா, காரிய மீமாம்சிகா அப்படின்னு ஒன்று. அதாவது சரீரம் சரீரி, சரீரின்னா பகவான் சரீரி. சரீரம் உலகம் ஜீவாத்மா எல்லாம் அனிமேட்டிக்ஸ் எல்லாமே கூட்டிலிருந்து ஒரு சிறு பகுதி தான் இவை எல்லாம் அப்படின்னு எப்போ சொன்னாலும் பகவத்கீதையில அதுக்கு மேல ஆர்குமெண்ட் என்னன்ற நம்பில்லை. அதனால இட் இஸ் பார்ட் ஆஃப் மீ அப்படின்ற சின்ன பகுதி அப்படி கூட்டம் யாருன்றதுதான் உலகம். உலகம் அவ்வளவுதான். அதனால இது உலகம்னு ஒண்ணு உண்டு, படைச்சலும் உண்டு, பகவான் உண்டு. எல்லாம் மாயை கிடையாது. உலகம் மாயை கிடையாது. இதுதான் போன பாசத்துல 4ஆம் பாசத்துல நான் சொல்லலாம் விட்டேன்னு சொல்லி சொன்னேன். 5ஆம் பாசம் தனி என்கோ பால் என்கேனோன்ற பூரா அவனை பற்றி அழிவில்லாதவனாய் குற்றமற்றவன் என்பேனோ, பாவங்களை போக்கும் உயர்ந்த மருந்து என்பேனோ, சிறந்த அமிர்தம் என்பேனோ, அறுசுவை உணவு என்பேனோ, சுவையுடைய தேன் என்பேனோ, கனி என்பேனோ, பால் என்பேனோ, யாது என்பேன் அப்படின்ற பாடல். என்ன அருமையான பாசனம், என்ன அருமையான அர்த்தங்கள். அது சொல்வதும் ஒரு சுவை, அது அர்த்தமும் ஒரு சுவை. சுவையுடைய பொருள்களை விபூதியாக உடையவனாயிருக்கிறபடி அருளி செய்கிறார்.
இப்போ ஒரு நேரம் கண்ணார பார்த்த சுவை மாணிக்கு இப்போ நாக்கு சுவை நமக்கு இதுதான் எல்லாமே பகவான் தான். நம்ம நம்ம வேறதுக்கு வரா மாதிரி நம்ம அது பிரிக்கிறோம். சுவைன்னா நம்ம அனுப்பிக்கிறோம், கண்ணு நம்ம ஆனால் எல்லாமே பகவான் அனுப்பிக்கிற மாதிரி. என்ஜாயிங் காட் எவ்ரிவேர். தன் பக்தல் என்ன சொல்றாருன்னா, அரியவர் வினை கெடுக்கும் என்ற பரவ இதை வரும் பாருங்க. அரியவர் வினைகள் கண்டாது வரையில தன் பக்கல் நேஸ்தபரானுடைய என்னக்கா எல்லா பாரங்களையும் இறைவனிடம் விட்டவன். நேஸ்த பராரன் எல்லா பாரங்களையும் இறைவனை விட்டவன். அவனுடைய எல்லா துக்கங்களையும் போக்கி பாதுகாப்பவன் இறைவன். அரியவர் வினை கெடுக்கும். ஆகவே யாருடைய வினை கெடுப்பான், யாருடைய வினையை கெடுப்பான், யாரை பாதுகாப்பான்? எல்லா பாரங்களையும் அவங்ககிட்ட போடணும். கண்டிப்பா உறுதியா நான் சொல்றேன், நம்ம யாரும் போட கிடையாது. போடணும். ஏன்னா அப்பப்போ நம்முடைய புத்தியை உபயோகிச்சு நாம செய்யறோம்னு எண்ணம் வராத இருக்காது. ஆனா நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவனுடைய செயல் நம்ம ஞாபகம் எல்லாமே. அது அவனுடைய செயல் நினைக்கிறதே கிடையாது, எல்லாம் அவன் செயல். நச்சுமா மருந்து தூரஸ்தனையானாலும் ஆபத்துக்குள்ள சுமைத்து பாதுகாக்கும் மருந்து, மாமருந்து. இவன் அஜாக்கிரதையால் பண்ணும் பாவங்களையும் காணும் வல்லமை உடையவன். ரொம்ப முக்கியமாக பயன். மருந்து என்ன மருந்து நமக்கு முக்கியமாக மருந்து என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளவு தப்பு பண்றோம், பாவம் பண்றோம். அஜாக்கிரதையால பண்ணக்கூடிய பாவங்களை போனா போதும் மன்னிக்கிறோம். அதாவது இன்டென்ஷனலா பண்றது வேற, கேர்லெஸ்ஸா பண்றது வேற. அது சொல்ல மாட்டோமா, அந்த கார் உடைக்க இன்டென்ஷனலா மேலே ஏற்றலாம், பை நெக்லிஜென்ஸ் ஏற்றலாம். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா லைஃப் கூட அது உண்டு. கேர்லெஸ்னஸ் பண்றது வேற. கேர்லெஸ்னஸ் பண்ணாலும் தப்பு தான், அது படிப்பு உண்டு, வருமாதான் அப்படின்னா ஒரு சொல்லிட்டா கூட பகவான் காட் ப்ரொவாகேட்டிவ் என்ன செய்வார்னா, மன்னிக்கலாம் நம்ம கேட்டகரி போட்டு வச்ச சரி போட்டோம், இதெல்லாம் கழிச்சிடும், இதெல்லாம் இந்த பாவம் அண்ணா ஏதோ கேரளா எப்போ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம். நலம் கடல் அமுதமென்கோ, அதாவது கடல்ல கஷ்டப்பட்டு கடங்கி எடுத்த அமிர்தம் இல்லை நீ, அப்படி வந்து அமிர்தம் இல்லை நீ, இயற்கையாகவே நீ அமிர்தம் அப்படிங்கிறது. அமிர்தத்தை சார்ந்து கட்டி கருப்பு கட்டின்னு சொல்றார். அந்த அடுத்தது அச்சுவை கட்டி என்கோ, நெய்ச்சுவை சேர் நெய்க்கு சுவையுடைய ஏன் என்பேனோ, நெய்னா இந்த இடத்துல மிகுதின்னு அர்த்தம், மிகுதியான சுவை என்பேனோ அப்படிங்கிறார். அஞ்சா பாசம். அதாவது எத்தனை விதமான பகவானுடைய விபூதிகளை அனுபவிச்சுள்ளார். பால் என்கோ, 4 வேத பயன் என்கோ, சமய நீதி நூல் என்கோ, விடங்கு கேள்வி இசை என்கோ. பாருங்க, இசை, நூல், வேதங்கள், வேதத்துடைய அர்த்தங்கள், நூல்கள், பாட்டு, இசை, இவற்றில் நல்ல மேல் என்கோ, வினையன் மிக்க பயன் என்கோ, கண்ணன் என்கோ, மால் என்கோ, மாயன் என்கோ, வானவர் ஆதியே. வானவர் ஆதியே கண்ணனையும் கண்ணன் என்பதை அவர் யூஸ் பண்றதெல்லாம் இவன் நாயனன் தான் பகவான், இவன் மறந்து இல்லை. ஏன்னா முதலடியா பரத்துக்கு சொல்லிட்டார். இது முதல் 10 பாடல்கள் நிறைய வருது, அவர் நிறைய இடத்துல நாராயணையும் சொல்லிட்டார். ஆனா அவருக்கு கண்ணன் பிடிக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, வானவர் ஆதியே. ஆதினா என்ன? ஆதிமூலம் பெருமான் நாயனன். அவனை நான் வேதம் சொல்றா, நீதி நூல்னா இதிகாசத்துக்கு தான் நீதி நூல் பேர். ராமாயண பாரதத்துக்கும் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்க, நீதி நூல்கள் சொல்றோம். நீதி நூல் என்கோ, வேதம் சொல்லட்டுமா, இதிகாரம் சொல்லட்டுமா, இசைன்னு சொல்லட்டுமா, எல்லாம் சேர்ந்துன்னு சொல்லட்டுமா, நல்ல மேல் இருக்குன்னா எல்லாம் சேர்ந்துன்னு சொல்லுவா. அதுக்கெல்லாம் உண்டான பயன் என்னவோ அது பயன்னு சொல்லட்டுமா,
இல்லை நீதான் கண்ணன்னு சொல்லட்டுமா, நீதான் மால்னு சொல்லட்டுமா, நீதான் மாயன்னு சொல்லட்டுமா, நான் என்னன்னு சொல்லி போகிறது அப்படின்னு கேட்குறது. நான் சுருக்கம் சொன்னாக்கா. ஆனால் அதில் வந்து என்ன முக்கியமான பாயிண்ட் சொன்னாக்கா, முக்கியமான பாயிண்ட் சொல்லுது. அது என்ன 1-2 அருமையான பாயிண்ட் சொல்லுது. ஞாபகம் வேதம் தொடக்கமான இயலும் விஷயமான ஒலிகளின் கூட்டத்தை விபூதியாக உடையவனாக இருக்கை. ஒலி சவுண்டு கொண்டார். சவுண்டு வேதங்களின் தொடக்கமான இயலும் விஷயமான ஒலிகளின் கூட்டத்தை விபூதியாக உடையவனாக இருக்கை பகவான். 4 வேத பயனென்கோ 4 வகைப்பட்ட சாரமாக இருக்கிற வேதமாகிற பிரயோஜனம் என்பேனும் பூர்வபாகம் உத்தரபாகம் என்று பிரிவு பெற்றால் எல்லா வேதங்களும் நான் அறியப்படுவேன். வைதிக சமயத்துக்கு நிர்வாகனான இதிகாச புராணங்கள் என்பேனும் நீதினு சொன்னது. ஏட்டாரை நஞ்சுண்டதைப் போல மயங்கச் செய்கிற கேள்வியை உடைத்தான இசை மேலே போய்வற்றுக்கெல்லாம் வேறுபட்டதாய் ஒருகாய் இருப்பு ஒன்று என்பேனோ. இதெல்லாம் இல்லை, வேற ஏதோ ஒன்று சொல்லட்டுமா. சிறிய முயற்சியால் இளைஞன் மிக்க பயன்னா சிறிய முயற்சியால் பலவிதமான பலனை படைப்பது அப்படின்னு சொல்லட்டுமா. ஒன்று சிறிய முயற்சி. உனக்கு நான் இருந்தேனே என்று கண்ணன் என்கோ மால் என்கோ மாயன் என்கோ, இது 3 தக்கா செஞ்சுக்கோ. கண்ணன் என்கோன்னா உனக்கு நான் இருந்தேனே என்று மாசூச பகவத்கீதையில் 18வது 66 ஸ்லோகத்தில் சர்வதர்மா பிரதிஜ்ய ஸ்லோகத்தில் கடைசியில் மாசூச குருபதி கவலைப்படாத அபயம் அளிக்கிறார். துக்கப்படனா சொல்றீங்க, உனக்கு நான் இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணராஜன் பார்த்து. அந்த கண்ணன் சொல்றவன மால் இருங்கோ, கண்ணன் வேண்டாம் அவன் மால்னு சொல்றோமா, மால் தான் திருமால் சொல்றோமா. அடியார்களிடத்திலே வியாபோகத்தை உடையவன் என்பேனும் மால் தான் வியாபகம்னா லவ்விங், இதே மயங்கி ஓடு பகவான். நான் இருக்கிறேன் துக்கப்படாதே என்று அர்ஜுனிடம் கூறியவன் உடனே உனக்கு ஞானம் உண்டாகும் நிமித்தமாக சொன்ன இந்த கீதை சொல்றது பகவத்கீதை சொல்றத பார்க்கிறோம். வரப்படாது நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொன்னமா பகவத்கீதை எல்லாருக்கும் இல்லை, உனக்கு ஞானம் உண்டாகும் நிமித்தமாக சொன்ன இந்த கீதை தவம் செய்யாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் ஸ்ரத்தை இல்லாதவனுக்கும் என்னிடத்தில் அசூயை உண்டாக அசூயின பொறாமை அசூயை உடையவனுக்கும் உபதேசிக்கத்தக்கது அன்று. பகவத்கீதை டிஸ்குவாலிஃபைட் டு ஹியர் பகவத்கீதை. அதான் ஆறுதான் உபதேசம் பண்ண மாட்டேன். பேசிக்கலாக நீ வந்து ஒரு பர்வர்ஷன் இல்லாமல் நம்பிக்கையோட வரணும் என்று கூறினான் பகவத்கீதை சொல்கிறாங்க. ஆகவே அடியாரிடம் ராமோகத்தை உடையவனே, யார் அடியார் வரானோ அவன்கிட்ட அவன் உபயோகிக்கும். மாயனன்கோ அடியாருக்கு புதிப்போதல் பாரதியாதல். மாயன்னாக்கா அடியாருக்காக தூது போகிறான், கோடையை கட்டிட்டு கழுத்தில் ஓலை கட்டிட்டு கிருஷ்ணன் கோடையை பாண்டவர்களுக்காக தூது போகிறான். தூது போகிறோம்னா கழுத்தில் ஓலை கட்டிடுவோம், என்ன கொழுத்துமோ கோடையை. அப்புறம் சாரதியாக போகிறான், இதெல்லாம் செஞ்சுருக்கான் இல்லையா. ஆகவே மாயன் வானவர் ஆதியை பிரம்மன் மதனானோர் தத்து முதலியவைகளை தனக்கு உரிமையாகும்படி இருக்கிறவன். அதான் வானவர் ஆதி. என் அதீனமான சக்தி முதலியவைகளை இறைவனாய்க்கு இருப்பை நான் எத்துணை என்று பலவிட்டு இப்படிப்பட்ட ஒரு பகவானை நான் எப்படி பாராட்டுவது. வானவர் ஆதியைனா பிரம்மன் சிவனுக்கே சக்தை கொடுத்து ஆதியாக இருந்தவன். ஆகவே வானவர் ஆதி. அப்படிப்பட்டவனை நான் துணை என்று எந்த அளவிலே அளவிட்டு ஒன்றை நான் கூறுவது அப்படின்னு 7வது
இருக்கோ வாயை விட்டு தனியாக உட்காந்து சொல்லுவோம். ஏன்னா சொல்லிச்சு வானவர் ஆதி என்கோ 7வது பசங்க இல்லையா? வானவர் ஆதி என்கோ, வானவர் தெய்வம் என்கோ, வானவர் போகம் என்கோ, வானவர் முற்றும் என்கோ, ஊனமில் செல்வம் என்கோ. ஊனமில் செல்வத்தான் முக்கியமான அர்த்தம். ஊனமில் செல்வம் என்கோ, ஊனமில் சொர்க்கம் என்கோ, ஊனமில் மோக்கம் என்கோ, ஒளிமணி வண்ணனையே. என்னன்னு சொல்றது தெரியலையப்பா அப்படின்னு ஒண்ணுன்னா கிராஜுவலா அதை பஞ்சம் போதுல எப்படி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணாரு. இஸ் கவரிங் எவ்ரிதிங். ஆனஸ்டா நான் சொல்றேன், எனக்கு நான் எந்த அறிவு சித்தறிவா இருக்கலாம். பகவானை இந்த அளவுக்கு அனுபவிச்சோர் எந்த உலகத்தில் யாராவது உண்டா? மேபி ஐ எம் டிஃபிஷியன்ட் இன் நாலேஜ். நாலேஜ் இருக்குங்க, யாராவது பார்த்து சொல்லலாம் பரவாயில்ல. தேட் இஸ் லாஸ்ட், தேட் இஸ் ரீகெயின். அதெல்லாம் ஹையஸ்டா இங்கிலீஷில். நான் இப்போ பேரிஸ் பூரா படித்தேன், தேட் இஸ் ரீகெயின் படிக்கல. அதெல்லாம் கொஞ்சம் படித்தேன், கொஞ்சம் படித்தேன். பட் எங்கேயுமே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் காட் who cannot be comprehended, attempt to comprehend him to the maximum. Nobody has done it. Except, not even Hindi, Sanskrit, எந்த லாங்குவேஜ் யார் பண்ணாது. Try to comprehend him. அது என்ன அதனால என்ன லாபம் చెప్పలేదు. By trying to comprehend and by reciting these things, undoubtedly you come closer to God. You have reached close. அந்த பக்தியில இந்த பாசங்கள்லாம் சொல்லி நீ இப்படியான அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் we are trying to investigate God. அது பகவான் பிடிக்கும். பகவான் உகப்பான விஷயம். செல்வம் முதலான புருஷார்த்தங்கள் எல்லாம் தனக்கு விபூதியாக உடையவனாய் இருக்கிறபடி சொல்கிறார். அதாவது இங்கு வானவர் ஆதி என்பது நித்தியசூரியர்களுக்கு நிர்வாகனாய் அவர் இருப்புக்கு காரணமாய் இருக்கும்படி சொல்வது. அவர்களுக்கு வானவர் தெய்வம் என்கோ, அவர்களுக்கு ஆராதிக்கத்தக்கது என்பேனோ, வானவர் போகம், அவர்களுக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாமாக இருப்பவன் என்பேனோ போகம். அப்படி சொல்றது வானவர்களுக்கே போகம், அதாவது நிச்சயர்களுக்கு அப்படி சொல்றோமா. வானவர் முற்றும் என்கோ, அவர்களுக்கு சொல்லப்படாத எல்லா பொருளும் என்பேனோ அப்படின்ட்டு அடுத்ததெல்லாம் பாருங்க. அடுத்த 2 வரியும் ஊனமில் செல்வம் என்கோ. ஊனமில் செல்வம் என்ன அர்த்தம்னா, கிழநாள் நின்று பற்றும் என்பதன்றி கிழநாள் இருந்து வத்திப்பிடும், ஆயிடும், காலி ஆயிடும். பொருளாகட்டும், என்ஜாய்மெண்ட் ஆகட்டும், டெம்பரரியா இருக்கும். அது டெம்பரரியா இல்லாமல், டெம்பரரி நேச்சர் இல்லாமல் இதனால் நின்று வற்றும் என்பதன்றி ஒரு நாளும் அழியாத செல்வம் என்பேனோ. ஊரமில் செல்வம் என்னன்னாக்கா எட்டர்னல் அழியாத செல்வம் என்பேனோ. ஊரமில் சொர்க்கம் என்பேனோ. செல்வம்னார் அடுத்து செல்வத்தால் பேசுது சொர்க்கம். சொர்க்கம் என்பேனோ. நாள் இருந்து என்ன ஏதாவது நான் சொல்ல மாட்டேன். இதை சிறால் இன்று மற்றும் என்பதன்றி ஒரு நாள் வழியா செல்வம் என்பேனும். உலக செல்வங்கள்லாம் இருக்க அதை சொல்றாரு முதல்ல. இந்த உலக செல்வம் சொல்லலாம். ஏனால் இன்று மற்றும் என்பதன்றி ஒரு நாளும் அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லிட்டோமா. இந்த உலகத்தை பற்றி அடுத்து கோஷ்டு சொர்க்கம். ஊனமேல் சொர்க்கம் என்றோ அங்கேயும் நாள் இருந்து பின்னை வம்ச என்று தள்ளும்படி அன்றி ஒழிவில்லாத சொர்க்கம் என்பேனும் இன்பம் என்பேனும். சொர்க்கம் போனால் ஒழிவில்லாத இன்பம் சொல்லாமா. அங்கே போனாலும் கொஞ்ச நாள் இதுவொடனே வம்ச தள்ளி விட்டுருவாங்க நரகத்துக்கு. சொர்க்கம் இஸ் நாட் ஏ பர்மனன்ட் திங். அது அழிவுகளை ஆரம்பிச்சுட்டு மீதி பாவங்களுக்கு அங்கே போய் நரகத்தை தள்ளிடுவோம், தள்ளி விட்டுருவோம் வம்ச. அது அழிவும் உலகத்தில் செல்வமும் அழிவில்லாத சொல்ல முடியாது. சொர்க்கம் குற்றமில்லாத ஒரு நாள் இருந்து பண்ணிடுவாங்க. ஊரிமேல் செல்வம். அடுத்தது ஊரிமேல் மோக்கம் என்கோ.
அப்புறம் மோட்சம் தமிழுக்கு மோக்கம் போடுறது ஊரில் மோக்கம் என்றோ குற்றமில்லாத மோட்சம் என்பேனோ. அதாவது சரீரமான ஆத்ம அனுபவம் மாத்திரமன்றி சரீரி அளவும் செல்லும்படி அனுசந்திக்காதே. அதான் முக்கியம். பரம புருஷார்த்த லட்சண மோட்சம் என்கும் என்பார். உன்னை உலகத்துல செல்வம்லாம் நீதான் சொல்லணுமா, சொர்க்கத்துல இருக்கிற அந்த சொர்க்கத்துல செல்வம் சொல்லணுமா? இது இல்லை, மோட்சம் துக்கமில்லாத மோட்சம். அங்கதான் சரீரமான ஆத்மானுபவம் மாத்திரமன்றி சரீரி அளவு. சரீரின்னா சொன்ன சரீரின்னா எம்பெருமான். அங்க எம்பெருமான் இருக்க அந்த அளவு போறது என்னுடைய கைகரியம், இன்பம் போறது அங்க. அதனால போறதுனால பரம புருஷார்த்த லட்சணமே ஆகிய மோட்சம் சொல்றோம்னே, நீ உலகத்தின் செல்வம் கட்டுமா, சொர்க்கத்தின் செல்வம் கட்டுமா, மோட்சத்தின் செல்வம் சொல்லட்டுமா? பொய்மணி வண்ணனே விபூதியை சொல்கிற இவ்விடத்தில் நம்ம நம்மளுக்கு சந்தேகம் ஏன்னா விபூதி 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 சொல்லிட்டு சொல்லிட்டு மொழிமணி வண்ணன்னு சொல்லாத. அதாவது மொழிமணி வண்ணன்னாக்கா அழக சொல்றது என்று அவர் தனக்கே உரிய விக்கிரகத்தை சொல்கிறது. விக்கிரகத்தையே சொல்றாரு. இதனால் இந்த அசாதாரண விக்கிரகத்தை போன்று இருக்கிறதாயிற்று மேற்கூறியவை எல்லாம். அதுதான் முக்கியம். இவ்வளவோ சொல்லிட்டு அவ்வளவோ இந்த அசாதாரண விக்கிரகத்தை. அதனால ஒளிமணி வண்ணனே அப்படின்னு விக்கிரகத்தை வந்து முடிக்கிறார். இவ்வளவும் விக்கிரகத்தது அழிவில்லாத செல்வம், அழிவில்லாத சொல்வோம், அழிவில்லாத மோட்சம் எல்லாமே எப்படி இந்த அசாதாரண விக்கிரகத்தை போன்று இருக்கிறதாய் என்று அவர் சொல்லி அனுபவிக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பில்டப் இருக்கு பாருங்க ஆழ்வார்கள். அது என்ன தெரியல, செலவோ பண்ணீங்கன்னா பார்க்கணும், செலவோ பண்ண ஆராய்ச்சி பண்ணணும். நல்ல செலவோ பண்ண கவனிங்க. ரிசர்ச் பண்ணல என்னன்னா எனக்காக டைமில் ரிசர்ச் பண்ணுறது பில்டப்னு உண்டு. எனி ட்ராமா ஆர் சினிமா ஆர் ஸ்டோரி ஆர் poetry or anything in writing லிட்ரேச்சரில் what you call பில்டப் இல்லைன்னா அதெல்லாம் ஃபீல் ஆகிடும். இன்ட்ரெஸ்டிங் பில்டப். இந்த ஆழ்வாரோட யாரும் பில்டப் இறைவனை பற்றி பில்டப் பண்ணுறது ஆதாரம் கூட பில்டப் பண்ணுறது ஈஸி. இறைவனை பற்றி பில்டப் பண்ணவே முடியாது. பில்டிங் அப் ஆல்மோஸ்ட் எவ்ரி திருவாய்மொழி பில்டிங் அப் 1 to 10 அது 9 4 சில பாசங்கள் தான் நடுவில் வரும், 3/4 கையில் வரும். ஆகவே ஒளிமணி வண்ணன் என்கோ ஒருவன் என்று ஏத்த நின்ற நலிமலி சடையன் என்கோ நான்முக கடவுள் என்கோ. இதெல்லாம் முடிச்சுட்டு அது உலகத்தில் சொல்லுவாங்க, விவாகம் விட்டா இருக்கும். நான்முக கடவுள் என்கோ அழிமகிழ்ந்து உலகம் எல்லாம் படைத்து அவை ஏத்த நின்ற கனிமல புலவன் எம்மான் கண்ணனை மாயனையே. இதெல்லாம் ஒன்னையே நான் சிவன் சொல்லட்டுமா, ஒன்னையே பிரம்மன் சொல்லட்டுமா? மேலே கீழ் வடிவழகு இன்னும் மாறினபடி வடிவழகு விக்கிரக அழகையே நீ வர்ணிக்கிறார். 20 சொல்றார். பிரம்மன் சிவன் முதலியவர்களை விபூதியாக உடையவன் ஆனபடி பேசுகிறார். இதில் என்ன பேசுறாருன்னா, உலகத்தின் முதன்மையினை உடையவரான பிரம்மன் சிவன் அவர்களையே தன்னுடைய ராஜ்யமாக சென்றார் எம்பெருமான் அனுப்பிக்கிறார். அதான் இந்த இடத்துல முக்கியம். ஒருவன் என்று ஏற்று நின்று நலிமலி சடையன், அதாவது இவன் உலகத்துக்கு பிரதானன் என்று நம்மளே சொல்றது. நான் சொல்றேன் இவன் உலகத்து பிரதானன் என்று அறிவிதைகள் ஏற்றும்படியாய் புரிந்த மதியையும் சடையையும் உடைய சிவன் என்பேனோ. அறிவியல் சொல்றானா, என்ன முதன்மையான சொல்றானா, சொல்லிருக்காங்க. அப்படிப்பட்ட சிவன் ஒன்று சொல்லலாமா? நானே மதி சடையன், தலையிலான மதியை உடையவன், அதாவது சிறந்த ஞானம் உடைய உண்டு, சந்திரனும் உண்டு. யோசியவர்கள் அதான் இவெல்லாம் யோசியவர்களுடைய மயக்கமே அன்றி அவன் பக்கத்தில் ஒன்றுமில்லை சடையன் என்கிறார்.
எல்லாரும் ஏற்றுடைய மயக்கம் தான் ஏற்காத வழி ஏற்றுனா போராடு அதெல்லாம் போராட வழிய நான்முக கடவுள் அவனுக்கும் கூட தந்தையான நான்முகனின் தெய்வம் என்பேனோ அவனுக்கும் தந்தைனா சிவனுக்கு தந்தை என்பேனோ அடிமகிழ்ந்து உலகமெல்லாம் படைத்தவன் என்ற பாதுகாப்பிலேயே ஆதரித்து உலகங்கள் முழுவதையும் உண்டாக்கி அவை ஏத்த நின்று யாதொரு பிரயோஜனத்தையும் நினைத்து படைத்தான் பிரயோஜனத்தை பெற்றுகின்றான் படைத்து அவரது நின்று அறிமலை அப்படி இருந்து பகவான் பரிமளத்தோழன் எம்மான் கண்ணனை மாயன் மதுவையும் பூவையும் உடைத்தான திருத்துழாய் மாலையை உடையவனாய் அம்மாலையே எண்ணத்தலக்கே உடையவனாய் எழுதி கொண்டவனாய் எனக்கு சுலபனமாய் ஆச்சரியமான குணங்களையும் உடையவனுமான கண்ணனை அப்படிப்பட்ட கண்ணனை கண்ணன் என்பேனும் சிவன் என்பேனும் பிரம்மன் என்பேனும் இல்லை கண்ணன் என்பேனும் மாயன் என்பேனும் அப்படின்னு என்ன சொல்றது எப்படி போகிறது எப்படி ஏற்றுறது இல்லை கிளைமேக்ஸ் 10ஆம் பாசெல்லாம் வரும் 9 அடுத்தது 9th கண்ணனை மாயன் தன்னை கடற்கடைந்து அமுதம் கொண்ட அண்ணலை அச்சுதன்னை அனந்தனை அனந்தன் தன்மேல் நன்னி நன்கு உரைகின்றானை ஞாலமுண்டு உமிழ்ந்த மாலை எண்ணுமாறு அறிய மாட்டேன் யாவையும் எவரும் தானே அவனுடைய விபூதியின் விரிவினை தனித்தனியே பேச முடியாது. இந்த 9ஆம் பாசத்தில் கம்ஸ் டு கன்க்ளூஷன். பகவானுடைய விபூதி இருக்க உலகங்கள் அதில் இருக்கிற விஷயத்துலாம் அந்த விரிவை என்னால் தனித்தனியே பேசி முடிக்க முடியாது. ஆரிய காரண உருவமான அறிவு பொருள்களும் அறிவில்லாத பொருள்களும் உயர்தடை பொருளும் அகிரடை பொருளும் அவனே. அவனுக்கு விபூதி என சுருங்க சொல்லலாம். விபூதி சுருக்கம் சொல்லலாம் மொழிய அது தெரியா விளக்கலாம் சொல்லி மாறாது. கண்ணனை மாயன் தன்னை இதான் நம்பிள்ளை. எனக்கு நம்பிள்ளை ஏன் பிடிக்குதுனாக்கா நம்ம மறந்துடுறது அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. ஏற்கனவே ஆட்சிருப்பேன் அதை மறந்துடுவோம். அது கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வரும். இந்த இடத்துக்கு கண்ணனை மாயன் தன்னை இதுக்கு அர்த்தம் ஒன்றும் எழுத வேண்டாம். ஆனால் ஒன்று ஞாபகப்படுத்துறது என்னன்னா என்ன மாயன் தன்னை கண்ணனை மாயன் தன்னை கண்ணனை மாயனை படிச்சு போயிடுவோம். என்ன சொல்றது நம்பிள்ளை கண்ணனை மாயன் தன்னைக்கு அர்த்தம் எத்திரம் என்னும்படியான குணங்களையும் செயல்களையும் உடையவனை. எத்திரம் அப்படி வந்து பாருங்க 3ஆம் திருவாய்மொழி முதல் பத்துல 3ஆம் திருவாய்மொழியில ஒரு நாள் கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டதுக்கு இப்படி உலகமெல்லாம் பரத்துவத்தை பற்றி சொல்லிட்டு அப்பேற்பட்ட உயர்ந்தவனை உடல் கட்டுப்பட்டு அப்படியே கடற்கரைய எளிமையா ஆயிட்டு. அதாவது பரத்துவன் சௌலபியனான ஆப்போசிட்டா வந்து அப்படியே இருக்கே அதுக்கு பார்த்து அவர் சொன்ன அந்த குணத்தினுடைய விவரிப்பை கேட்டு அவரே மயங்கி 6 மாசம் கிடந்தா ஆழ்வார். எத்திரம்னா நீங்க ஞாபகம் அப்படி என்னன்னா நம்மாழ்வார் 3 தடவை மயங்கி விழுந்திருக்கார் தன்னுடைய வார்த்தைகளுக்கு. 6 மாசம் 6 months கண்ண முடிந்தார். அப்புறம் அவனை தந்தார் அவர் சொன்ன வார்த்தைக்கு. அதில் முதல் வார்த்தை இது எத்திரம். வரப்படுதான் எத்திரம் எத்திரம்ன்ற வார்த்தை ஹையஸ்டல் லோயஸ்டல் சாதாரணமாக வந்து கடற்கரையை சின்ன பையன் கடற்கரையை அப்படின்னு எத்திரம் எப்படி இருந்து எப்படி இப்படி யாருன்னு நீ அப்படின்னு அப்படியே வாங்கிட்டார் பாருங்க. அப்படிப்பட்ட கண்ணனே மாயன் தன்னை அப்படின்றீங்க. அது நமக்கு ஞாபகப்படுத்த அளவுக்கு நம்ம கண்ணன்னா யாரு மாயன் தன்னை மறந்துடுவே. கண்ணன்னா அது மாதிரியா மாயம் அதுதான் நம்மள் கடல் கடைந்து அமுதம் கொண்ட அண்ணலை வேறு பயங்களை விரும்புகிறவர்களுக்கும் உடம்பு நோக கடலடைந்து அவர்கள் விரும்புகிறவர்கள் சுவாமி என்ன இது நம்மளுடைய கிரேட்னஸ் பாருங்க. கடல் கடைந்து அமுதம் கொண்ட அண்ணாயின்னு வருது பாருங்க. கடல் கடைஞ்சி தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தார் இல்லையா. அதுக்கு வேறு பயங்களை தேவர்கள்லாம் வேறு பயங்களை விரும்பினாங்க. என்ன தேவர்கள் என்ன விரும்பினார்கள்? அமிர்தம் கேட்டார்கள். அதுக்காக தான் உடம்பு நோவை கடைஞ்சி எடுத்தார்.
கொடுத்து அமிர்தம் கொடுத்தார். அப்படிப்பட்ட வேறு பயன்களை விரும்பும் கேட்பவர்கள் கூட கொடுக்குறாரு. அதனால தான் பகவான் நமக்கு கூட எனக்கெல்லாம் கொடுப்பார், சாதாரண பொருட்களை கொடுப்பார். ஆனால் அதெல்லாம் சாதாரண பக்தி, எதுவும் கொடுப்பார் பகவான், கொடுக்க மாட்டான் கிடையாது. சின்ன கேட்க கொடுப்பார், ஒரு சில கொடுப்பார், எதுக்கெல்லாம் கொடுப்பார். ஆனால் அதெல்லாம் அல்பமாக கேட்கக்கூடாது, கேட்டால் கொடுப்பார். தன்னை அடைந்தவரை அச்சுதனை தன்னை அடைந்தவரை ஒரு நாளும் நழுவிடாது காக்கும் தன்மையன் அனந்தன் குருபுரோக குண விபூதிகளால் அதை விட்டு அறிய முடியாதவனை அனந்தன் திருவனந்தாழ்வன் நிலக்குட்டி வன்வளர்ந்தவனை அனந்தனா முடிவில்லாத அர்த்தம். ஞானம் ஒன்று உமிழ்ந்த மாலை ஆபத்துக்கு உள்ளானவர்கள் உண்டானால் அப்படுக்கையில் பொருந்தாதவனை ரெண்டுமாறு அறிய மாட்டேன். அவனும் விபூதி விஷயமாக வரக்க சொல்லிக் கொண்டு போந்து பகவான் கிருஷ்ணன் அவனுடைய விபூதி பற்றி பகவத்கீதை சொல்றார். சொல்லியே போயிட்டு அர்ஜுனா முக்கியமானவற்றை மட்டும் சொல்கிறேன். பகவத்கீதை சொல்ற சொல்றார், முக்கியமான சொல்ல கேட்டுக்கோ, எல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏனெனில் என் விபூதி என் விரிவிற்கு முடிவில்லை. என்னுடைய விபூதியை நானே நிச்சயம் பண்ண அளவுக்கு முடிவில்லாத விபூதி என்னது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். அதான் சில விபூதி சில மட்டும் சொல்றேன் அப்படின்றார். அப்படி நம்ம நான் விபூதிலாம் சொல்ல முடியுமா? நான் முடியாதுன்ற நம்ம கிருஷ்ணனாலே முடியல தன்னுடைய விபூதி சொல்றதுக்கு. நான் எப்படி கிருஷ்ண விபூதிலாம் சொல்ல முடியும்னால அப்படிங்கிறார். ஏதோ முடிஞ்சவர்கள் சொன்னேன் போதும் என்றான். அப்படியே இவரும் மேலே சில சொல்லி இவனை சொல்லும் வகையினை அறிகின்றேன், எப்படி சொல்றதுன்னு தெரியல, சுருங்க கூறின் அப்படின்னு சுருக்கமாக சொன்னா ஒன்று சொல்லலாம். என்னன்னா சொல்றாங்க, யாவையும் எவரும் தானே, யாவையும் எவரும் சொல்லணும். கிராமர் கற்றுக்கணும், தமிழ் கிராமர் சொல்லணும். தமிழ் கிராமர் தெரியாத யாவையும்னு என்ன? அகிலனை பொருள், எவரம்னா விதனை பொருள், இன்னிமே அனிமை எல்லாத்தையும் யாவையும் எவரும் நீ அவள் சொல்லிட்டு அதாவது சொல்லணும். நீ இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆழ்வாரு இவ்வளோ தூரம் சொல்லணும். இதான் நீ யாவையும் நீ தான், எவரும் நீ தான். ஓ முடிச்சுடுறாரு. இதான் வந்து அது முடிச்சுடுறாரு. ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. யாவையும் எவரும் தானே என்று நான் சுருங்க கூறுகிறேன். அறிவுடை பொருள், அறிவில்லாத பொருள், முற்றும் சரீரமாக தான் ஆத்மாவாக இருக்கும் இத்தனை. நீதான் எல்லாம், உயிருள்ள பொருள் உயிரில்லாத பொருள் எல்லாம் நீதான். அவ்வளவும் சரீரமாக தான் ஆத்மாவாக இருக்கும் அந்த தன்மை. அதான் இஷ்டாத்மீதம், அதான் ஞாபகம். எம்பெருமான் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சரீரம் உயிரில்லாத அவ்வளவு, அதுதான் யாவையும் எவ்வளவு தானே அப்படின்னு முடிச்சுட்டு 9வது பாசம் முடிச்சுட்டு 10வது பாசம் கொஞ்சம் நிதானம் 5 மினிட்ஸ் மேலே ஆகலாம். யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் ஓய்விலன் புலனைந்துக்கும் சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி ஆவிசேர் உயிரின் உள்ளால் ஆதுமோர் பற்றில்லாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே. சில பாசங்கள் அப்படி என்ன செய்வார்னா, வார்த்தைகளை பெரிய அர்த்தம் உள்ள வார்த்தைகளை சபா 4 பார்த்து வேண்டியதான். என்ன எல்லாமே ஈஸியாக இருக்கும், சில பாசம் அப்படி இருக்கும். பாவனைன்னா இந்த இடத்துல பக்தி நடக்கும், குறிச்சு வச்சுக்கணும். பாவனை அதை கூறினா பக்தி நடக்கும். ஆவிசேர் உயிரின், ஆவி உயிர், இது மட்டும் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். என்ன எனக்கு சொல்லாட்டா எனக்கு மண்டை வெடிக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் இருக்குது, வெளியிலே கொஞ்சம் இருக்குது தத்துவம். ஆவிசேர் உயிரின் இந்த பாயிண்ட் தான் நான் மெயினாக சொல்ல போகிறேன். மீதி அப்புறம் சொல்லிடுறேன். ரொம்ப வரும். அதுதான் முக்கியமான லைன் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இது முதல்ல இதை சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். அப்புறம் அறிவுரை பொருள், அறிவியல் பொருள்களுக்கு உள்ளுவிலாய் நின்றாலும் அவற்றின் குற்றங்களால் தீண்டப்படாதவன்.
உடம்பினுள் இருக்கும் உயிர் விகாரங்களை அடைவதில்லை என்பதை நாம் நன்கு அறிவோமாயின் அவ்வுடல் அவ்வுயிர் இரண்டினுள்ளும் இருக்கின்ற இறைவன் அவ்விரண்டு விகாரங்களையும் அடைவதில்லை என்பதனையும் நாம் நன்கு தெளியலாம். இதுதான் கடைசி 2 வரைக்கும் அர்த்தம். அறிவுடை பொருள் அறிவில் பொருள் முழுதும் தான் என்கிற சொல்லுக்குள் அடங்கும்படி சரீரமாக தான் ஆத்மாவாகி அவர் அவர் சமயந்தோறும் என்ற அர்த்தம் அவர் அவர்கள் அவஸ்தைகளில் நிறைய அவஸ்தைகள் மொபிலிட்டி இன்னும் கஷ்டங்களும் இன்பங்கள் எல்லாமே இன்பத்தும் ஏதாவது சேர்த்து அவர்களுடைய அவஸ்தைகளில் சரீரத்தின் பரிணாமம் வளர்தல் முதலிய நிறைவேறு வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் நினைவுகளையும் ஆத்மாவின் இன்பத்தனங்களையும் நினைக்கிறது. அதான் அவர்கள் சமயந்தோறும் தோய்வு இளன் அப்படின்னா அறிவுடை பொருள் அறிவில் பொருள்கள் தான் என்ற சொல்லுக்குள் அடங்கும்படி அவற்றுடன் கலந்து நிற்பினும் அவற்றின் தோஷங்கள் தன்பக்கள் தட்டாதபடி நிற்பான். இந்த சென்டென்ஸ் தான் நம்ம சொல்றேன் சொல்லிடுறேன். காரணம் உட்புவதற்கு உலகாய காரண விசேஷம் ஆத்மா கர்மமடியாக பிரவேசம் இறைவன் திருவருள் காரணமாக ஆத்மாவும் இறைவனும் ஒரு சரீரத்தை பற்றி தங்கியிருக்கின்றனர். ஆத்மா கர்மபலனை அனுபவிக்கிறது, இறைவன் கர்மபலனை அனுபவியாமல் மிக அதிகமாக பிரகாசிக்கிறான். உத்வேதம் ஆவிஷே கூறலாம். முன்ன முக்கியமான ஆவிஷே உயிரின் உள்ளார் அதிலிருந்து கூறலாமே கடைசி 4 வரி நான் தனியாக சொல்றேன். இதை நான் 2-3 இடங்களில் பிரசங்கம் பண்ணிச்சு இந்த பாயிண்ட் வேறு மாதிரி பண்ணிருக்கேன். அந்த நான் எப்படி பண்ணிருந்தோ அதை சொல்கிறேன். இப்போ ஏன்னா இதில் இருக்கிற மாதிரி சொன்னால் கொஞ்சம் டைம் அதிகமாகும் புரியறதுக்கு. சுலபமான விஷயம். தேகம் என்பது அசித்து, தேகன்றது. உள்ள இருக்கிற உயிர் என்பது சித்து, ஆத்மா. ஆத்மானாலும் உயிர்னாலும் சித்துனாலும் ஒண்ணுதான். உயிர் உள்ள இருக்கு. தேகம் என்பது அசித்து, பஞ்சபூதங்களால் ஆளப்பட்டது. அதே பஞ்சபூதங்களே போயிடு போறது. உயிருக்கு மரணம் கிடையாது. அது பாட்டுக்கு வேற உடலை போய் பூந்துக்கும், அவ்வளவுதான். உயிருக்கு மரணம் கிடையாது. அந்த உயிருக்குள்ள உயிரினதே கண்ணுக்கு தெரியாத அணுவுக்கு சின்னாத நெல்லுடைய தலையிலே உச்சியிலே எடுத்து நெல் எடுத்து உச்சி எடுத்து அது 1000 பாகமாக விட்டுனா அது ஒரு பாகம் எவ்வளோ அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக தான் ஆத்மா இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இதில் இப்படி சாஸ்திரத்துக்கு ஆத்மானது அவ்வளோ கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆத்மாவுக்குள்ள அனுப்பிரவேசித்து எம்பெருமான் பரமாத்மா உட்காந்துக்கார். ஏன்னா அந்தரியாமையா எல்லாத்துக்கும் இருக்கார் இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கிறது இங்கேயும் இருக்கார். என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கல. என்னன்னா அவற்றின் குற்றங்களை தீண்டப்படாதவன். ரொம்ப முக்கியம் அது. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தேகம் என்கிற அசித்து உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் என்ற சித்தோட சேர்க்க இந்த சித்து என்கிற ஆத்மா தேகத்தில் இருக்கிற 5 புலங்களுடைய சக்தியினால, இழுக்கும் சக்தியினால ஆத்மா தேகத்தை நோக்கி போகிறது. அதாவது அந்த தேகத்திற்கு அழிவு உண்டு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது என்றாலும் தேகத்திலே நாளை 5 புலங்களால் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்கள் அந்த கணக்கு எல்லாம் ஒட்டுதல்லாம் அந்த ஆத்மாவுக்கு வருது. ஆகவேதான் இந்த ஆத்மா வேற ஒரு பூமியில உடம்புல பொறிச்ச போன ஜென்மத்துக்கு பாவ புண்ணியத்தில் அடுத்த ஜென்மத்தை அனுபவிச்சாக வேண்டியிருக்கு. ஆகவேதான் ஆத்மா மரணம் கிடையாது, ஆனால் பாவ புண்ணியங்களை கேரி பண்றது. அப்போ ஒரு கேள்வி வருது,
இந்த ஆத்மா கூட பரமாத்மா இருக்கானே அவனுக்கு இந்த பாவ புண்ணியங்கள் சேர்றதா? இந்த கேள்விய பல வாத பிரதிவாதங்கள் பிரகாசம் பண்ணியிருக்கான். ஆனா அதுக்கு முடிவெல்லாம் ஆயிடுச்சு, முடிவை நான் சொல்றேன், கன்க்ளூஷன். ஏன்னா எம்பெருமான் நீங்க எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காருன்றங்க, ஆத்மாவுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான்னு சொல்றங்க. அந்த பரமாத்மாவுக்கும் அந்த பாவ புண்ணியம் ஒட்டி தான் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த பாவ புண்ணியம் ஆத்மாவுடைய கடமை அதுதான் திருப்பி திருப்பி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆத்மா வேற, உடல் வேற. ஆத்மா அடிமை யாருக்கு? உடலுக்கு இல்லை, அதுக்குள்ள பரமாத்மாவுக்கு அடிமை. ஆகவே பரமாத்மாவை நோக்கி இருக்க வேண்டிய ஆத்மா உடலை நோக்கி இருப்பதனால அந்த பாவ புண்ணியங்கள் ஒட்டுறது. அது பகவான் நோக்கி அந்த ஆத்மா இருக்கிறது இல்லை. ஏன்னா ஆத்மா ஜெனரேஸ் இவர் புத்தி. புத்தின்றது ஆத்மாவுடைய இது வரதான் புத்தின்றது. புத்தி 24 தத்துவங்களை சொன்னா கூட ஆத்மாதான் டைரக்ட் பண்றது, ஜெனரேட் பண்றது. அந்த புத்தியை கொண்டு இந்த ஐம்புலங்களை அடக்கி ஆகாமல் புத்தி ஆத்மா எல்லா ஐம்புலங்களும் ஓடி போயிருது பாருங்க. ஆத்மா தன்னை கடமையை விட்டுட்டு அப்போ இந்த பாவ புண்ணியங்களும் ஆத்மா கூட்டிக்கிறது. அப்போ ஆத்மா போகச்சு அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா கூட போய் போறாரு இல்லையா, அவருக்கு கூட ஒட்டிக்கிறது இல்லையா? ஒட்டாது. அதுதான் பிலாசபி. அது ஒட்டாது. அதுதான் வியாப்தி, பகவானுடைய வியாப்தி மகிமை. அதனுடைய பகவான் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்பதற்கு மகிமை அவருடைய இதுவே என்னன்னா, அவர் எங்கும் எப்போதும் வியாபித்திருந்து எல்லாத்துலேயும் பிசிக்கலா நினைச்சு பாருங்க, ஒட்டிருந்தா கூட அந்த பாவ புண்ணியங்களோ உங்க செயல்களோ எதுவுமே ஒட்டாது. அதுதான் இங்க திருப்பி சொல்ல, அறிவுரை பொருள் அறிவில்லாத பொருள்களுக்கு உள்ளுயிராய் நின்றாலும் அவற்றின் குற்றங்களால் தீண்டப்படாதவன் இறைவன். அத தோய்வு இளன் பாருங்க வார்த்தை 3வது வரியில அதான் அர்த்தம். அதாவது அறிவுரை பொருள்கள் அறிவியல் பொருள்கள் தான் என்ற சொல்லுக்குள் அடங்கும்படி அவற்றுடன் கலந்து இருப்பினும் அவற்றின் தோஷங்கள் தன்பக்கல் தட்டாதபடி நிற்பான். அது ஏன் என்றதுக்கு அதில் போடல, நான் சொல்றேன். மற்ற சாஸ்திரங்கள் நம்ம நிறைய புக்ல என்னன்னாக்கா, இந்த பரிபாடல் நல்லா வருது. தமிழ் பாட்டுல பரிபாடல் வருது. என்கிட்ட அந்த புக்கு இப்போ எங்கேயோ வச்சிருந்தேன், இப்போ கிடைக்கல, இருக்கும் எங்கேயாவது இருக்கும். என்னன்னா, தானே படைத்து தானே உள்ள போயிருக்கான். இந்த உடம்பையும் உயிரையும் படைச்சவனே உள்ளேயும் போய் உட்காந்துக்கிறான். அப்போ அப்படி இருந்துச்ச என்ன ஆகுதுன்னா, அவன் படைச்சு இந்த உடலும் உயிரும் மட்டும் இல்லை, இந்த உடலும் உயிரும் இந்த ஆத்மாவுக்கு சேர இருக்கக்கூடிய அகங்காரம், புத்தி, அந்த அறிவு, சிந்திக்கும் திறன் எல்லாம் சேர்த்து படைக்கிறான். படைச்சிட்டு கூடவே வேத சாஸ்திரங்களை படைச்சிருக்கோம். எதுக்காக என்னக்கா, அதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த புத்தி ஆத்மாவை கொண்டு அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுட்டு நீ பகவானுக்கு நோக்கி போறதை விட்டுட்டு, நீ சாஸ்திரங்களை வேதத்தை விட்டுட்டு மற்ற மிருகங்களுக்கு கொடுக்காத உனக்கு புத்தி கொடுத்தவன் நீ என்ன செய்ய, மற்ற மிருகங்கள் போலவே அந்த ஈட்டிங், மேட்டிங், ஸ்லீப்பிங், குழந்தை பட்டு குட்டி பத்து சாப்பிட்றது, குளிக்கிறது அப்படியே இருக்கே. அதனால என்ன சொல்றாருனாக்கா, பகவான் உள்ள இருந்து வேடிக்கை தான் பார்க்குறான். ஏனென்றால் பகவான் இங்கேயும் இருக்கான், ஒரு இதுக்குள்ளே இருக்கான், கருங்கலுக்குள்ளே இருக்கான், எங்கேயுமே இருக்கான் பகவான். எது சர்வவியாபி அவன். அதனால ஆத்மாக்குள்ள, ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, அவன் ஏனென்றால் சில பேர் தவறான தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா, நல்லதையும் செய்விக்கிறான், அவன் தான் செய்விக்கிறான், அவன் தான் செய்விக்கிறான். He is making you to do this, to do good things or bad things அப்படின்னு சொல்றான். அடியோடைய அபிப்பிராயம் அது தவறுன்னு. அது
தவறான கொள்கை, தவறானது. பகவான் வந்து வேதசாஸ்திரத்தை படைச்சிட்டு இது வந்து செய் இல்லைன்னா ஆண்டாள் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ரெண்டாவது பாசுரம், முதல் வார்த்தை ரெண்டாவது பாசுரம் திருப்பாவையில் வையத்து வாழ்வீர்கள் செய்யும் கிருஷிகள் கேளீரோ, செய்யாதன செய்யும் செய்யாதன செய்யும் செய்யாதன செய்யும் செய்யும் கிருஷிகள் கேளீரோ. செய்யும் என்னென்ன செய்யணும் அது கேளுங்க, நான் செய்யாது செய்ய மாட்டேன். என்ன அருமையான தமிழ்! எதுக்கு? ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் பிலாசபிக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற எந்த தமிழ் புலவரும் அது மாதிரி சான்ஸ்கிரிட் எழுத முடியாது. ஆழ்வார்கள் தான் எழுத முடியும். ஆழ்வார்கள் ஆண்டாள் தான் ஒரிஜினல் சான்ஸ்கிரிட்டை தமிழில் அருமையாக பிலாசபியாக கொண்டு வரக்கூடிய. இப்போ எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் தமிழ் புலவடிக்கிறார்கள். அவரெல்லாம் கூட்டு சான்ஸ்கிரிட் எழுதுனாக்கா சான்ஸ்கிரிட் செஞ்சுவாங்க கூட சொல்கிறேன். அதெல்லாம் எழுத தெரியாது. ஏனென்றால் தோஷம் குணஹானின்னு இருக்கு. சமஸ்கிருதத்தில் தோஷம் குணஹானின்னு இருக்கு. அதாவது குணஹானி தோஷம்னா, குணஹானின்னா இதை செய்யுங்கள், அதை நீ செய்யாமல் விட்டால் அது குணஹானி, அது ஒரு பாவம், அது பாவ கணக்கில் வந்துடும். தோஷம் செய்யக்கூடாது அப்படின்னு செய்தால் அது தோஷம், அதுவும் பாவம் தான். ஆனால் தோஷம் குணஹானி விட பெரும்பாவம், அதுவும் ஒரு சாஸ்திரம். அதாவது எல்லாமே பாவம் தான். இன்ஜெக்ஷன் நாங்கள் வந்து இங்கில் சொல்லுவோம், மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், ப்ரிவென்டிவ் இன்ஜெக்ஷன் ரெண்டு இருக்கு இல்லையா? அதில் ரெஸ்ட்ரெய்னிங் சம்படி டு டு இட், அது தப்பு. ரெஸ்ட்ரெயின் பண்ணால் பணம் போகக்கூடாது, செய்யக்கூடாது. பட் செய் அப்படின்னு சொல்லி செய்யாட்டாக்கா பாவம் தான். கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லெசர் டிகிரி. கொலை பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் இன்ஜெக்ஷன். தினம் வந்து 2 வேளை பெருமாள் செய்தி செஞ்சாங்க பண்ணு, அதெல்லாம் வந்து மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன். அது பாவமாக இருந்தாலும் கொஞ்சம் லெசர் டிகிரி. அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் சொல்லி செய்யக்கூடாதுன்னெலாம் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையில் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் சொல்லி செய்ய சொல்றதுக்கப்புறம் கூட அதெல்லாம் படிக்க வச்சோம்ல. அதுக்கு நம்ம அறிவை கொடுத்து, புத்தியை கொடுத்து, ஆத்மாவை கொடுத்து, உயிரை கொடுத்து, மற்ற மிருகங்களுக்கு இல்லாத ஒரு நாலேஜை கொடுத்து சொல்லிட்டு நான் அது மாதிரி செய்ய மாட்டேன், மிருகங்கள் மாதிரி நானும் 50 புறங்களை என்ன சொல்லுறேன் கேட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னாக்கா பரமாத்மா தான் செய்ய தூண்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஆரோக்கியம் பண்ணுவாங்க கிட்ட. அது ரொம்ப பைத்தியகாரமான விஷயம். தெரியுங்க, பரமாத்மா வந்து கிடையாது. பரமாத்மா ரெண்டுமே ஒன்று சொல்ல, வேடிக்கை பார்க்குறாரு. கர்ம வேலையே நீ அனுபவிக்கோ, அவ்வளோதான். அதுபடி என்ன சாஸ்திரம் சொல்லிருக்கு, அதுக்கு என்ன கர்மா, என்ன பனிஷ்மெண்ட் அனுப்பிச்சும்போ. ஆனால் அவர் ஏங்குறார். எவனா ஒருத்தன் ஒழுங்காக படிச்சுட்டு என் மின்னா அவ்வளோதான் பார்க்குறது, அவ்வளோதான் பார்க்குறது, வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், பகவான் உள்ளே இருக்காரு, ஆத்மா போகிறத பின்னால் பரமாத்மா கூட போகிறா, தோஷம் வந்துடுதா? இல்லை, தோஷம் கடல் முழுக்க இருந்து கடலில் ஒரு சின்ன துளி இருக்கார் பகவான். கண்ணுக்குள்ள உடவுலாம் இருக்கார். நம்ம உடம்புல இமையில இருக்கா பகவான் உட்காந்துருக்காருனாக்கா அப்போ பகவானுடைய வியாப்தியில் அப்படி இருக்கார், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு தோஷம் ஒட்டாது. தோஷம் வந்து ஆத்மாவுக்கு தான் ஒட்டும். அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இது வந்து பகவானுடைய வியாப்தியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் பண்ணி சில பிலாசபியெல்லாம் வந்திருக்கு. அதுக்காக தான் ஞாபகம் வச்சுங்க. அதுதான் இந்த இடத்துல திருப்பி அழுத்தவும் சொல்கிறார். பாருங்க, அறிவியல் பொருள்கள் நிற்பினும் தான் என்ற சொல்லுக்குள் அடங்கும்படி அவற்றுடன் கலந்து நிற்பினும் பகவான் அவற்றின் தோஷங்கள் தன் பக்கம் தட்டாதபடி நிற்பான். காரணம் உட்புகுதற்கு பொழுதாய காரண விசேஷம். ஆத்மா கர்மமொழியாக பிரவேசம், இறைவன் திருவருள் காரணமாக பிரவேசம். ஆத்மா உடலுக்குள்ள பூந்துகிறது இருக்க, அது கர்மா. இந்த உடல்ல இந்த ஆத்மா போகணும்னு கர்மா. அது வந்து யாரும் தடுக்க முடியாது. பகவான் அதுக்குள்ள பூந்துருக்கு பாருங்க. ஆஸ்பர் இல்லை ப்ரெஷரை போய் உட்காந்துருக்கான். அதனால் அவன் வந்து அவனுக்கு ஒட்டாது. கர்மமடியாக போய் உட்காந்து ஆத்மாவை கூட்டுமோ ஒழிய இச்சை வழியாக ஒவ்வொரு ப்ரெஷர் உட்காந்துருக்கு இதெல்லாம் ஒட்டாது. அதனால வந்து ஆத்மாவும் இறைவனும் ஒரு சரீரத்தை பற்றி தங்கியிருக்கின்றனர். ஆத்மா கர்ம பலனை அனுபவிக்கிறது.
இறைவன் கர்ம பலனை அனுபவியாமல் மிக அதிகமாக பிரகாசிக்கிறான். ருக்வேதத்தை சொல்றது, நீ என்னாலும் தப்பு செஞ்சுட்டே போ, பரமாத்மா இன்னும் நல்லா பிரகாசிச்சுதான் இருப்போம் உள்ள. நீ டசன்ட் கேர், நீ கர்மா அப்படி அனுப்பிச்சுட்டு போய. பகவானுக்கு நமக்கு இன்னொரு வைஷ்ணவத்தில் ஒன்று இருக்கு பாருங்க, விராட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி புருஷகாரம் பண்ணுறாரு. நான் பாவம் பண்ணாலும் ஏற்றுக்குங்க, மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லி நத்திங் டூயிங் பகவான். பகவானுக்கு அருள் இல்லை, கருணை இல்லை, இல்லாத அர்த்தம் இல்லை. சாஸ்திரப்படி அனுபவிச்சு போட்டோம் அப்படின்னு. ஆனால் எப்போ பகவான் மன்னிக்கிறாருனாக்கா, சொன்ன பாருங்க, தெரியாமல் பண்ணதுக்கோ அறியாமல் பண்ணது ரியலைஸ் பண்ணிட்டான் ஒருத்தன், அதுக்கெல்லாம் வந்து தாயார் சொல்லி புருஷகாரம் பண்ணி சில பேருக்கு மன்னிச்சு விட்டு ருக்வேதத்தில் சொல்ற விஷயமே. ருக்வேதத்தில் ஏன் சொல்றோம், பகவான் will continue to shine. The ஆத்மா will not continue to shine if you continue to commit sins. ஞானத்தை வடிவாக உடையவன். அதுக்கு வந்து என்ன அர்த்தம் போடுறாருன்னா, ஆவிசேர், இந்த கடைசி வரி 4 வரிக்கு முக்கியமான வரி, ஆத்மாவின் சேர்ந்திருக்கும் பரமாத்மாவிடம் பக்தி உண்டானால் அதான் முக்கியம். இதை எப்படி நம்ம அந்த உங்களோட கஷ்டங்களை பாவங்களை குறைக்கணும்னா பக்தி மூலமாக தான். அதுதான் பாவனை. பாவனைன்னா பக்தி. அதாவது ஆத்மாவின் ஆத்மாவுடன் சேர்ந்திருக்கும் பரமாத்மாவிடம் பரமாத்மாவிடம் பக்தி உண்டானால் அந்த பரமாத்மாவையும் கூடலாம். ஐம்புலங்களோட கூடாமல் பரமாத்மாவை கூடிடலாம் உள்ள பக்தி இருந்தாக்க. இங்க ஆவின்னா உயிர்னு அர்த்தம், உயிர்ந்த வார்த்தைக்கு பரமாத்மான்னு அர்த்தம். உடம்பே பற்று விட்டால் அவனை பற்றினால் அவனை கூடலாம். அதாவது பிரபத்தி பரம் அல்லது ஒன்று பக்தி மூலமாக நீங்கள் பரமாத்மா பற்றுங்க, அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாத்துலையும் பற்ற விட்டுடுங்க. அற்றது பற்றில் குற்றது வீடு, பற்ற விட்டுடுங்க, தானே பற்றலாம். 2. 3வது ஒன்று சொல்றாரு, அது வந்து நமக்கு ரொம்ப நாளாக எனக்கு அப்பா கூட சொல்லிட்டு இருப்பார். இன்னும் கூட எனக்கு முழு நம்பிக்கை வரல என் புத்தியப்படி. என்னன்னா, மரண காலத்தில் மரணாவஸ்தையும் போது நம்பிக்கை உண்டாகி, நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை உண்டாகி பகவானை நம்ம ரியலைஸ் பண்ணி சேவிச்சாக்கா அப்போ அவனை கொள்ளலாம். அதுக்கு அந்திம ஸ்மிருதி பரம்னு பேர். அந்திம ஸ்மிருதி பரம். அட்லீஸ்ட் அந்த 1 நிமிஷம் 1/2 நிமிஷத்துலையாவது ரியலைசேஷன் வந்து பகவானை சேவிச்சானா அப்போ கூட உனக்கு பகவானை சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது. அதுதான் வந்து அது கொஞ்சம் சில பேருக்கு அது மாதிரி வந்து சில புராணங்களே இருக்குது. எம்பெருமானார் என்ன சொல்றாருனாக்கா, ராமானுஜருடைய பாருங்க பிராக்டிக்கல். 12 அடிகளிலே எங்கும் பறந்திருக்க சொன்னதால் வியாபிக்கப்படுகின்ற பொருளிலே தோஷங்கள் எங்கும் பறந்து நிறைந்த இறைவனுக்கு தட்டமாட்டா அப்படின்ற. நீ முதல் 2 வரியும் இதில் வந்து 4 வரியாக போட்டுருக்கோம். 2 வரி தான் ஆக்சுவலாக. 4 வரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் தனித்தனியாக பார்த்து அர்த்தம் சொல்லாத, மொத்தத்தையும் படி, அர்த்தம் பாரு. அர்த்தம் பார்த்தியானாக்கா ரொம்ப சிம்பிள். எங்கும் பறந்திருப்பான்னு சொன்னதுனால என்னென்ன பொருளும் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. பகவான் எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்காரு. ஆனாலும் தோஷங்கள் பகவானுக்கு சேராது அப்படின்னு சுகமாக தெரிஞ்சுக்கோ. அதுவே 10வது பாசம் கடைசியில் பலன். கூடி கொண்டு அறையும் தந்தார் கொன்ற போல் அண்ணன் தன்னை மாடல் பயில் குருவோர் வன்சடகோபன் சொன்ன 1000 இவையும் ஒரு 10 மல்லார் வீடு இல போகம் மீதி விரும்புவோர் அமரர் மொய்த்தே. என்ன பலன் சொல்றாருன்னா, நித்திய கைங்கரியத்தை பெற்று இந்த 10 பாசம் படிக்கிறவா 1000 அமரராலே விரும்பப்படுவார்கள். இப்பத்தில் பறக்கச் சொன்ன விபூதி முழுதும் தோளில் தோல் மாலையை போன்று அவனுக்கு தகுதியாயிருக்கிறபடியை கண்டு கூறினேன் அப்படிங்கிறார். பிரிவினையும் ஒரு நாளும் இல்லாத மோட்ச இன்பத்தை அடைந்து மோட்ச இன்பம் கிடைக்கவும்
அமரராலே மொய்த்து விரும்பப்படுவர். அதுக்கு தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, லீலா விபூதியை அவன் உடைமை என்னும் தன்மையாலே அனுசிந்திப்பார். நிச்சயங்கள் ஆகையாலே தாங்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை இந்த பாசத்துக்கு அர்த்தம் நம்பளி சுவாமி எழுதி செஞ்சுங்கோ. இந்த உலகத்தில் உலகமெல்லாம் பகவானுடைய உடைமை. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம போட்டு பாராட்டணும். நிச்சயர்கள் நினைக்கிறான், நிச்சயர்களே நினைக்கிறான். அப்படி பகவான் கொடுப்பாரு. அவர் என்ன செய்யலாம், தாங்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை பகவான்கிட்ட இவ்வுலகத்தை இருந்து வைத்தும் இப்படி இருப்பது ஒரு ஞான விசேஷம் பிறந்து அனுசந்திப்பதே ஆச்சரியப்படுறோம். நாம தான் பகவான் அனுபவிக்கிறோம். அதே அளவு இந்த உலகத்தில் இந்த சாதாரணமாக ஒருத்தர் பிறந்து அவரும் அனுபவிக்கிறாரே, நம்மாழ்வார் அவரும் அனுபவிக்கிறாரே அப்படின்னு அவர் அனுபவிக்கிறாரே என்று ஆழ்வார் பக்கல் பண்ணின பிரேமத்தின் மிகுதியாலே ஆழ்வார் பிரேமம் யாருக்கு? நிச்சயர்களுக்கு. அவர் பிரபந்தங்கள் கற்றவர்களை சர்வேஸ்வரனை விட்டு இவர்களை நெருங்கி அதை இப்பவர்கள் நிச்சயர்கள். பகவான் சர்வேஸ்வரனை விட்டு ஆழ்வாரையா இருக்கிறான் நிச்சயர்கள். அதில் அமரர் மொய்த்து விரும்புவர். அமரர்னா நிச்சயர்கள். நிச்சயர்களே நம்ம 10 வருஷம்னா நிச்சயர்களே நம்மளை மொய்த்து விரும்புவோம், நம்மளாம் விரும்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்ற இதான் பலன்னு சொல்லிக்கிறார். ஆகவே இந்த 10 பாசுரங்களில் நாம் செஞ்சிட்ட விஷயம் விபூதி யோகம். விபூதி யோகம்னா பகவானுடைய படைப்பில் இருக்கக்கூடிய இந்த உலகமும் இருக்கிற விஷயங்களையும் எல்லாம் பகவான் 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 போற்றி வணங்கி கடைசியில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சு யாதும் யாவையும் நீயே அப்படின்னு முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அந்த யாதும் யாவையும் என்னன்னு சொல்லி பின்னால் சொல்லி எல்லாமே ஆத்மாவுக்கு தான் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா கிடையாது. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, மகாபாரதத்துலேயும் முக்கியமாக பல இடங்களில் ஆத்மா ஆத்மான்னு போட்டிருப்பான். அந்த இடத்துல ஆத்மாவுக்கு பரமாத்மான்னு அர்த்தம். எந்த இடத்துல ஆத்மாவுக்கு ஜீவாத்மா அர்த்தம், எந்த இடத்துல ஆத்மாவுக்கு பரமாத்மா அர்த்தம் நம்ம கண்டுபிடிச்ச கஷ்டமாக இருக்கும். அது கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியதான். ஏனென்றால் அதுலேயும் அது அத்வைத இஷ்டாத்வைத வேறுபாடு தான் காரணம். அது உள்ள ஒரே ஒரு இருக்கிற ஆத்மா ஒன்று தான், அது பரமாத்மா தான். அவளுக்கு ஜீவாத்மா கிடையாது. ஜீவாத்மா பரமாத்மா 2 கிடையாது. அவளுக்கு ஒரே ஒரு ஆத்மா தான், அது பரமாத்மா அப்படின்னு தான். அதனால் அது ஒரு ஆத்மாவே ஒரு சில இடத்துல. ஆகவே ஆழ்வார் சொல்றதையும் நம்பளி சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுல வாசிக்கிறதுனால இந்த இடத்துல ஆழ்வார் நம்பிள்ளை கொள்கையும்படி நமக்கு விபூதி யோகத்தில் விபூதியை பூரா பறக்க பாடின ஆழ்வார் கடைசியில் யாவையும் எவரும் நீயே அப்படின்னு பாடி எம்பெருமான் முழுக்க சுதந்திரமாக இருந்து கொண்டு ஆத்மாவின் அவஸ்தைகளை பார்த்து அவருடைய ஆத்மா படக்கூடிய அந்த பாவப்புணங்கள் தனக்கு சேராமல் இருக்கக்கூடிய பரமாத்மா அந்த இடத்துல பக்தி மூலமாக கூடக்கூடிய அடியார்கள் ஆத்மா ஐம்புலங்களை விட்டுவிட்டு தேகத்தை விட்டுவிட்டு பரமாத்மாவோட சேர முடியும். அவனையும் கூடலாமே, பகவானையும் கூட முடியும், பக்தி மூலமாக கூட முடியும் அப்படின்னு பக்தியினுடைய பிரதானத்தை சொல்லி முடிக்கிறார் ஆழ்வார் என்று கூறி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் கீதத்தில் சொல்லி சொல்லணும்.